என்று அழைக்கக்கூடிய சிறப்பு பெயரோடு அழைத்த பெருமேளலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்பது நம்பி ஆரூருடைய வாக்கு. அந்த வகையில் பேயார் என்ற பெயரால் போற்றப்பட்ட அம்மையாரோட பண்பும் வரலாறும் கூறுகின்ற பகுதி இந்த பகுதி. இது திருத்தொண்டத் தொகையில் பேயார்க்கும் அடியேன் என்று ஏன் குறிப்பிட்டார் என்று உரையாசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது அம்மையார் விரும்பியது அதைத்தான் என்பது. அவர்கள் பெற்றோரிட்ட பெயர் புனிதவதி. அவருக்கு நம்மால் அழைக்கப்படுகின்ற பெயர் காரைக்கால் அம்மையார். இறைவன் அம்மை என்று அழைத்ததனால் அவரை காரைக்கால் அம்மையார் என்று வழக்கமாக அழைக்கிறோம். ஏன் நம்பியாரூரர் பேயார் என்று குறிப்பிட்டார் என்பதற்கு உரையாசிரியர் அவர் இறைவனிடம் விரும்பி கேட்டது அதைத்தான் என்று தன்னுடைய உருவம் நீங்கி பேய் உருவம் பெற வேண்டும் என்பதனால் உலகில் இழக்க முடியாத ஒன்று, இழக்க விரும்பாத ஒன்று அழகு. அதுவும் பெண்கள்கிட்ட அழகை இழப்பது என்று சொன்னோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப கடினம். அதனால் அதையே துறக்கக்கூடிய ஒரு அந்த தன்மையினால அவர் பேயார் என்று சிறப்பு பெயரால் போற்றப்படுகிறார். இனி 11வது திருமுறையில் 11ஆம் திருமுறையில் வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கின்ற பாடல் ஒன்று அம்மையாரை பற்றி 28வது பாடல் திருத்தொண்டர் திரு அந்தாதியில். நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று தால் இரண்டும் உம்பர்மிசை தலையால் நடந்து ஏற உமை நகலும் செம்பொன் உருவன் என் அம்மை எனப் பெற்றவள் செடுந்தேன் கும்பின் உடு காரைக்காலினில் மேய குலதனமே. பின்னாடி இருந்து வாங்க. காரைக்காலில் மேய குலதனமே. அம்மையாருடைய திருவதார திருத்தலம் காரைக்கால். அந்த காரைக்காலில் வணிகர் குலத்துக்கு செல்வமாக வந்து பிறந்தவர்கள் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார். ஒரு குலத்தில் ஒரு சான்றோர் வந்து தோன்றுவது அந்த குலத்திற்கே பெருமையுடைய. எனவே அம்மையாரை குலதனமே என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட காரைக்காலின் மேய குலதனம்தான் இறைவன் என் அம்மை என்று சொல்ல பெற்றவர். எங்கே? திருக்கைலாயத்தில் அம்மையார் இந்த இறைவன் எழுந்தருளியிருக்கக்கூடிய திருக்கைலாயத்தை நான் காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி அன்பு கொண்டு தலையால் நடந்து மேலே ஏற, காலை மேலே தூக்கி தலைகீழாக நடந்து ஏற அங்கு இறைவருடைய திருவெற்பு மலையை அடைந்த போது அதை கண்ட அம்மையார் உமையம்மை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு அச்சத்தோடு கூடிய சிரிப்பு. இப்படி தலைகீழாக நடந்து வரட்டும். வீட்டுக்குள்ள சாதாரணமாக தலைகீழாக யாரும் நடந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் திடீர்னு பார்த்தா நினைப்போம் என்ன ஆசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நகைச்சுவையாக இருக்கும் நம்மளுக்கு. எனவே அப்படி அம்மாள் சிரித்த உடனே அவங்க வர்றவங்க நம் அம்மை, நமக்கு தாயும் இல்லை தந்தையிலே, ஆனாலும் தாயும் தந்தை இல்லைன்னா என்ன ஆகிடும்னு கேட்டீங்கன்னா கேப்பா இல்லாமல் போயிடும். யார் வேணா வந்து என்ன வேணா செய்யலாம். அட்ரஸ் இல்லைன்னா என்ன ஆகுது? முகவரி இல்லாதாலே அப்படின்னு சொன்னாவே ஊர் உலகம் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு அருளாளர் அப்படியே பாடல் எழுதியிருக்கிறார். என்னை கல்லால் அடித்ததும் வில்லால் அடித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தாய் இல்லாதனால தான். தாய் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருளாளர் பாடல் இருக்கு. அப்படி அம்மையார் வந்து மலையில் ஏறிய போது இறைவன் வரும் இவள் நம்மை பேணும் அம்மை என்று அழைத்த பெருமைக்குரியவர் நம்பன் திருமலை. இறைவனுடைய திருக்கைலாயத்தை நான் மிதியேன் என்று, நான் காலால நடந்து ஏற மாட்டேன். இன்னைக்கு திருக்கைலாயத்தை திபத்தில் வாழக்கூடிய மக்கள் மிதித்து ஏறுகின்ற வழக்கம் இல்லை. காலில் தான் நடப்பாங்க, வேற வழி இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக காலில் நடந்து போக மாட்டாங்க திபத்திய மக்கள். அவங்க திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை மிகுந்த அன்பு கொண்டு எழுந்த இடத்துல படுத்து மீண்டும் மண்டிட்டு போய் அந்த எழுந்த இடத்துல விழுந்து அப்படிதான் திருக்கைலாயத்தை வணங்குகிற வழக்கம் வச்சிருக்கிறாங்க திபத்திய மக்கள். எனவே இங்க நம்மன் கை திருக்கையிலை நான் மிதியேன் என்று தாள் இரண்டும் மும்மர் மீசை மேலே தூக்கி, காலை இரண்டையும் மேலே தூக்கி தலையால் நடந்து ஏற,
அப்படி தலையினால் நடந்து ஏறிய போது உமை நகலும், அம்மா அருகாமையில் அந்த உமைமை பார்த்து ஒரு புன்னகை, புன்முறுவல் என்று சொல்லக்கூடிய முறுவல் பூத்தாங்களா. அம்மா சிரிக்கிறாங்களே, வாசலை பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னு இறைவன் திருக்கண் நோக்கி முற்றாராம். உற்று செம்பொன் உருவனாகிய செம்மேனியம்மானாகிய இறைவன் என் அம்மை என பெற்றவள். இவர் யார்? என் அம்மை என்று சொல்ல பெற்றவள். செடும் தேன் கொம்பின் எல்லாம் தேன் உகுக்கின்ற சோலைகளை பொருந்தி இருக்கக்கூடிய காரைக்காலில் மேய துளதனமே. தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதி கிட்டத்தட்ட நீங்க எல்லைக்கே போகும், அப்படி நாகப்பட்டினத்துடைய எல்லைக்கே செல்லுகின்ற இடம். எனவே காரைக்கால் என்று சொல்லக்கூடிய திருத்தலம், அங்கு தோன்றியவள் என்று வகை நூல் குறிப்பிடுகின்றது. இனி எம்பிரான் தேவ சேக்கிழார் பெருமானுடைய பெரிய நூல் 66 திருப்பாடல்கள் இந்த திருத்தொண்ட புராணத்தில். திருச்சிற்றம்பலம். மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் குடிதுவன்றி ஓங்குபதே கூணல் வளை திரை சுமந்து கொண்டு ஏறு மண்டுகளிக் காணல் மிசை உலவு வளம் பெருகு திருக்காரைக்கால். பின்னாடி இருக்கக்கூடிய முதல் 3வது வரி 4வது வரி முதல் பொருள் செய்யணும். இந்த திருக்காரைக்கால் என்று சொல்லக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதினா கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி. இந்த கடல்ல வருகின்ற அலைகள், திரைக்கரங்களால் அலைகள்ல சங்குகளையும் முத்துக்களையும் வாரி இறைத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய உப்பளங்கள் என்று சொல்லக்கூடிய உப்பு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி, உப்பு கட்டி உப்பளம் செய்யக்கூடியது பார்த்துருப்பீங்க. அதுல கொண்டு கொளிக்கக்கூடிய வளத்தை பொருந்திய காரைக்கால். இதுதான் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பெரிய கவிநயத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள்ல ஒன்று ரெண்டு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த கடற்கரை போனீங்கன்னா, உப்பளம் பக்கம் போனீங்கன்னா யாரும் அங்க ரசித்து நிற்க முடியும். நெடி காற்று, அந்த காற்றே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடற்காற்று நெடி ஒரு மாதிரி அந்த கடற்காற்று இதாக இருக்கும். உப்பு பகுதியா இருக்கிறதுனால மேலெல்லாம் பிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனாலும் அந்த பகுதியையும் ரசித்து காணப்படும். என்ன, கடல் கரைகள், கடல்ல இருக்கக்கூடிய அலைகள், அது தன்னுடைய திரைக்கைகள் என்று சொல்லக்கூடிய அலைகளால் கொண்டு முத்துக்களையும் சங்குகளையும் கொண்டு உப்பளங்கள்ல குவித்து பார்ப்பவர்களுக்கு இனிமையான காட்சி தரக்கூடிய காரைக்கால். அந்த திருக்காரைக்காலில் மானமிகு தருமத்தின் வழி நின்று, தரும வழி அப்படிங்கிறது வணிகர் உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு சொல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய வாணிபத்துல அதிக லாப நோக்கு வைக்காமல் அன்றைய காலங்கள்ல பண்டங்கள்ல நான் இந்த பொருளை வாங்கிய விலை எவ்வளவு, விற்கின்ற விலை எவ்வளவுன்னு சொல்லி இரண்டையுமே குறிப்பிடுவாங்க. இன்னைக்கு எப்படி தயாரிப்பு தேதி காலாவதி தேதின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பொருள் நான் வாங்கிய போது எனக்கு 100 ரூபாய், நான் 110 ரூபாய்க்கு விற்கிறேன். 20 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறேங்கிறது சொல்லாம செய்யறாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த வணிகர்களுடைய ஒழுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒழுக்கத்தில் நின்றார்கள். அதான் மானமிகு தருமம். இங்க மானமிகு தருமத்தின் வழி நின்று வணிகர் பெருங்குடி. எப்படிப்பட்ட வணிகர்னா, வாய்மையினில் ஊனமில் சீர் பெரும் வணிகர் குடி துவண்டி ஓங்குபதி. வணிகர்ல 4 வகை வணிகர் உண்டுன்னு சொல்லி உரையாசிரியர் குறிப்பு தர்றார். இப்பர் பெருங்குடி வணிகர் என்று சொல்லக்கூடிய இப்பர் கவிப்பர் பெருங்குடி கவிப்பர் பெருங்குடி வணிகர். இதுல பெருங்குடி வணிகர் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள். இப்பர் அப்படின்னா சாதாரண சிலர், நம்ம நீங்க வழக்கத்தில் சொல்லணும்னா சில்லறை வியாபாரி, மொத்தரை விற்பனையாளர். அதை அன்னைக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க, இப்பர் கவிப்பர் பெருங்குடி என்று சொல்லக்கூடிய மொத்த விற்பனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹோல்சேல். இனி மால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெருங்குடி அப்படின்னு சொல்லி. இங்க வாய்மையின் ஊனமேல் சீர் பெரும் வணிகர். இந்த வாய்மையினில் ஊனமேல் சீர் என்பது செய்கின்ற தொழில வாக்கு சுத்தம். நீங்க வியாபாரத்துல இன்னைக்கு மளிகை கடைங்கிறது பணிங்கிறது எல்லாருமே வைக்கிறாங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி மதக்காரங்க தான் மளிகை கடை வச்சாங்கன்னு ஒரு வழக்கு இருந்தது. இன்னைக்கு வணிகம்னா எல்லாருமே யார் வேணா கடை வச்சலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வீதிகளில் பார்த்தீங்கன்னா மதுரை கடை தான் சொல்லி, அப்படி மதுரை சார்ந்தவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் மளிகை கடை வைக்கிற வலை வச்சுருப்பாங்க.
டீ கடைனா கேரளாக்காரங்க தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு வழக்கம்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் தொழிலெலாம் இவர்கள் தான் செய்யணும்லாம் தொழில் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில எல்லாரும் எல்லா தொழில்களும் வந்துட்டாங்க. இல்லை, இங்கே இந்த தர்மம் எப்படிப்பட்ட தர்மம்? மானமிகு தர்மம். வாய்மையினில் ஊனமில் சொல்கின்ற வாக்குல சுத்தம். அதே மாதிரி அந்த தொழில் செய்யும் போது இந்த பொருளை வாங்குகின்ற இடத்துல எப்படி நியாயமா வாங்கணுமோ வாங்கி விற்கின்ற போது அதே நியாயத்தோட, இல்லைன்னு சொல்ல கூட அந்த பொருளை சொல்ல மாட்டாங்க. கடையில போய் அந்த பொருளை கேட்டோம்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க, வேற கடையை காட்டி கொடுக்க மாட்டாங்க, அங்க போய் வாங்குங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு தரேன். அவங்களோட வழக்கமே இல்லைன்னு சொல்ற வழக்கம் இல்லாம நாளைக்கு தரேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இல்லைன்னு சொல்ற வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. எப்படி அந்த வணிகருக்குரிய பழக்க வழக்கங்கள்ல வாய்மையினில் ஊனமேல் சீர் பெருவணிகர். வாய்மை தர்மம் இது ரெண்டும் வாழக்கூடிய மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத 2 பொருளுங்கிறத சொல்றாரு. வணிகர் அந்த குலத்தில் அப்படி இருந்தாரா? அப்படி வாழ்ந்தார். அதன் வழியா நமக்கு தெய்வ சேக்கிழார் அந்த முதல் பாடல் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, தொழில் செய்பவர்கள் தர்மத்தோடும் வாய்மையோடும் இருக்க வேண்டும். அதை விட தொழில் செய்யறவங்க மட்டும் இல்லை, ஒரு மனித பிறப்பெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில அது வேதத்துல சொல்லும்போது சொல்றார், தர்மம் சர சத்தியம் வத. வாழ்ற வாழ்க்கை தர்மம் சர சத்தியம் வத அப்படிங்கிற வேத வாக்கு. தர்மத்தோடு ஒழுகு, வாய்மையோடு பேசு. தர்மத்தோடு ஒழுகு, வாய்மையோடு நடந்து கொள். வாய்மை என்பது சொல் சுத்தம். சொல்லுல நாளைக்கு வாங்க தரேன்னு நாளைக்கு வந்தா வாக்கம், அப்படியா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நாளைக்கு வந்தா இன்று போய் நாளை வான்னு சொல்லி வச்ச போடு மாதிரியே இருக்கக்கூடாது. கடையில மாட்டி வச்சிருப்பாங்க, இன்று போய் நாளை வா, அந்த மாதிரி இல்லாம நாளைக்கு அந்த சொல் சுத்தம். இப்படி வாழ்ந்த வாழ்க்கை உடையவர்கள் அந்த காரைக்காலில் இருக்கக்கூடிய வணிகர்கள். வங்கமலி கடல் காரைக்காலின் கண் வாழ் வணிகர் தங்கள் குலத்தலைவனார் தனதத்தனார் தவத்தால் அங்கு அவர்பால் திருமடந்தை அவதரித்தால் என வந்து பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார். அடுத்த பாட்டில் அப்படியே செய்திகளை போயிட்டார். இவர் அந்த பெருங்குடி வணிகர் குலத்திற்கு தலைவர். அவருடைய திருநாமம் தனதத்தனார். தத்தன்கிற வார்த்தை அன்றைய நாட்கள்ல வணிக பெருமக்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய அடுத்த புனிதவதிய பிராட்டியுடைய கணவனாக அமைப்பவர் பரமதத்தன், சரிங்களா, எச்சதத்தன். இப்படின்னு தத்தன்கிறது அந்த மரபு பெயராக இருக்கக்கூடிய ஒரு பெயர். அந்த வகையில தனதத்தன் என்ற திருநாமத்தை உடையவர். அவர் செய்த முச்சை தவத்தின் காரணமாக அம்பிகையே வந்து பிறந்தாள் என்பது போல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவள் புனிதவதியார் என்ற திருநாமம். அதை சொல்றார். வங்கமளி கடல். வங்கமளி கடல் என்று சொல்லக்கூடிய கப்பல். வங்கமளிங்கிறது கடல்கள். கப்பல் மரக்கலம் செலுத்துகின்ற துறை. கடற்கரையில மரக்கலங்கள் செலுத்துறதுனால வங்கம். வங்கம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மரக்கலம். மரக்கலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடல். காரைக்காலின் கண் வாழ்கின்ற வணிகர் தங்கள் குலத்தலைவனார். எவ்வளவு சுருக்கமா எவ்வளவு செய்தி கொடுத்ததா பாருங்க. துறைமுகப்பட்டணம் எப்படிப்பட்டது? நிறைய கப்பல்கள் சேரக்கூடியது. அப்ப அது வாணிகத்துக்கு சிறந்த இடம். அந்த வாணிகத்துல யார் உயர்ந்தவர்? அந்த குலத்துக்கு யார் தலைவர்னா தனதத்தன் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை உடையவர். அவருடைய தவத்தினாலே, ஏன்னா தவம் இருந்தா தான் நல்ல குழந்தை நமக்கு சேரும். சரிங்களா? இல்ல இது எப்படி வளரும் போது தான் தெரியும். குழந்தை பிறந்த போதே தெரியாது. குழந்தை பிறந்த போதே தெரியாது. இல்ல, நமது குழந்தை பிறக்கின்ற நாள் முதல் எல்லாமே தவத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதார தன்றைக்கு சித்திரை திருவாதிரை. சித்திரை திருவாதிரை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அரங்கேற்றினால் சித்திரை திருவாதிரை. நம்முடைய திருஞானசம்பந்த பெருமான் திருமுலைப்பால் ஞானப்பால் உண்ட தினம் சித்திரை திருவாதிரை. அது எல்லாமே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல் நன்மையாக நடக்க வேண்டும். அது இறைவனுடைய திருவுள்ளம் என்ன பண்ணினா அது நல்ல நிமித்தமாகவே அமையும். அது குறிப்பு. இங்க அம்மையார் பிறந்தார்கள். பிறந்த போது அவருக்கு புனிதவதியார் என்ற திருநாமம். புனிதம் நிறைந்திருப்பதனால் இதுக்கு பேர் புனிதவதி. இந்த வதிங்கிற வார்த்தைக்கு நிறைந்திருப்பதுன்னு பொருள். வீட்டுல தண்ணி நிறைஞ்சு போச்சு, கீழே ஊத்திட்டோம்னு என்ன சொல்லணும்? வதியாகி போச்சுன்னு சொல்லணும் இல்லைங்களா? அந்த வதினா நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம். புனிதம் நிறைந்திருப்பவர் அம்மையார். சரி, அப்படி ஒரு திருநாமம். இந்த திருநாமம் இந்த பெயர்லாம்
வழக்கில் இல்லை. நீங்க இன்னைக்கு பேரை வச்சு எதையோ வச்சு இவங்க எத்தனாவது நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க, எத்தனாவது வருஷத்துல வாழ்ந்தாங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பெயரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சில மாரியப்பன் சொக்கப்பன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா இது 1940 1950. இல்லை 1975 சதீஷ் குமார்னு பேர் வச்சு 1975 1980. புரியல? குரூட்டோன்னு எந்தெந்த ஓண்டவும் வச்சிருந்தாங்க, இன்னும் 2000க்கு மேல வந்தவங்க அப்படின்னு எளிமையா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு காலம் அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்க. இது 1900 அப்படி புலவர் காலமும் போயிட்டீங்கன்னா, சங்க இலக்கிய காலம் போயிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இறைவன் பெயர், அவனுடைய தாத்தாவுடைய பெயர், இப்படிதான் மரபு பெயரா வந்தது. அந்த ஊர்ல ஐயனார் பேரு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்து பேரு, இப்படி இருக்கிற பேர் தான் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வைத்தார்கள். காலப்போக்கு, அந்த காலப்போக்குல ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர் உருவாது, அவ்வளவுதான். அப்போ இங்க அம்மையாருக்கு அங்கு அவர்பால் தவத்தாலே தனதத்தனாரிடத்து திருமடந்தை, திருமடந்தைங்களுக்கு திருமகள்னு பொருள் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. ஆனா சிவத்தோமினி ஐயா தான் திருமடந்தைகளுக்கு என்ன பொருள் செய்தார்ன்னு கேட்டீங்கன்னா, அன்னை பராசக்தி போன்று அம்பிகை போன்று வந்து திருவதாரம் செய்தார்கள். ஏன்னா திருமகளுக்கு மேலாக சொல்லணும். நீங்க திருமகள் என்பவள் அழகுன்னு சொல்லிட்டா அவ பராசக்தி அது கீழாயிரும் இல்லைங்களா? அப்ப அதனால என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, திருமடந்தை நீங்க புனிதவதியாரை குறிப்பிட்டதற்கு காரணம் அவரை விட அழகு, திருமகள் என்று சொல்லக்கூடியவரை விட அழகு அன்னை பராசக்தி என்கிற தவத்தை உடையதை காட்டி திருமடந்தை அவதரித்தால் என வந்து பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார். பிறந்தார்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு சொல் எச்சம் அறிவிச்சுக்கணும், பிறந்து அருளினார். ஏன்னா சில இடத்துல செய்யுளுக்காக பிறந்தார் வந்தார்னு சொன்னாலும் அங்க எப்படி இவர்கள் எல்லாம் வந்தார் சென்றார் அல்ல, வந்தருளினார்கள் சென்றருளினார்கள் அப்படித்தான் சொல்லி வழக்கு. எனவே அப்படி பிறந்து அருளினார். வணிகர் பெருங்குலம் விளங்க வந்து பிறந்து அருளிய பின் அணிகிளர் மேல் அடித்தளர்வுற்று அசையின் அடைப்பருவத்தே பணி அணிவார் களற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெரு மணக்காரல் ததும்ப வரும் மொழி பயின்றார். அப்படி வளர்ச்சி, குழந்தை வளர்ந்து தளர் நடை அசையும் தளர் நடை பருவத்தே. என்ன முதல் வயது கடக்கிறார். முதல் வயது தான் அப்படி தவழ்ந்து உட்கார்ந்து எழுந்து போகக்கூடிய, அப்படியே தத்தி தத்தி நடக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நடை. அந்த நடை அசை நடை பருவத்தே, அதான் முதல் நடை. வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளியே. வந்து பிறந்தது. இப்ப நீங்க ஒரு குலத்துல அந்த அருளாளர் நம்மளுக்கெல்லாம் அப்படி கொண்டாடுற வழக்கம். ஏன்னா அந்த குலத்துல யாராவது இருந்தா கொண்டாடி இருப்போம் என்னமோ. நீங்க திருநீலகண்ட குயவர்னு வச்சுங்க, திருநீலகண்ட குயவரை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஊரில் ஒரு குழு இருக்கு. குலாளர் மரபு என்று சொல்லக்கூடியவர்கள், அவருடைய கண்ணப்பன் சொன்னீங்கன்னா கண்ணப்ப நாயனாருடைய மரபுல இருக்கக்கூடிய வேடுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மரபுல அவரை கொண்டாடுறாங்க. ஏன்னா தங்கள் குலத்திற்கே ஒரு பெருமையாக கருதக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தொண்டு இருந்ததுனால அவங்களுக்கு அது ஒரு பெருமை. எங்க குலத்துல அப்ப தோன்றுறாங்க சார், அது குலம் பார்த்து சொல்லக்கூடியது அல்ல. உண்மையிலேயே அருவான் நோயம்மை நாயன்மார்ல குலம் சார்ந்து பிரிச்சிடலாமான்னு கேட்டா அப்படி பிரிக்கக்கூடியான்னு கேட்டீங்கன்னா அவர்கள்லாம் அந்த நிலைமையில் நின்றவர்கள் கிடையாது. அதையெல்லாம் பார்க்க கூடாது சொல்லி கொடுக்க வந்தவங்க அவங்க. சில வரலாற்றுல அதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்த வரலாறு தான் நமக்கு புராணத்துல காட்டு. ஆனாலும் அங்க புராணத்துல சொல்லக்கூடிய அந்த செய்தியை வைத்துக் கொண்டு நம்ம பொருத்தி பார்க்காம பொதுவா பார்த்தீங்கன்னா வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை கொண்டாடுகிறார். இப்போ வணிகர் குலம் விளங்கும்படி வந்து பிறந்து அருளிய பின் அணி கிளர் மெல் அடி தளர்வுற்று அசையின் நடு பருவத்தே. ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதல் பருவம் நன்னினார் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க தந்தையார் குளக்கரைக்கு போகும்போது அவர் அறிந்து அழத் தொடங்குறார். 3 வயதுல அழத் தொடங்கி அப்பா போகும்போது ஒவ்வொரு நாள் 3 வயதுல தான் அழத் தொடங்கினா நினைச்சுக்கூடாது இல்ல. அதற்கு முன்னாலேயே தந்தையார் போகின்ற பொழுதெல்லாம் நான் வருகிறேன் என்ற உணர்வோடும் முந்தை புறத்தினுடைய நினைவு உள்ளே உணர்த்திய காரணத்தினால் இறைவனை கண்டு அந்த அழுகின்ற நிலைப்பாடு அவருக்கு இருந்தது. எனவே தளர் நடை பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பருவம் என்று சொல்லக்கூடிய முதல் வயதுல அசையின் நடை பருவத்தே பணி அணிவார் களக்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற. இந்த 1 வயதுல
சிவபெருமானுடைய திருவடிக்கு அடிமை பெறுகின்ற பாங்கு எப்படி வரும்? சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுதாங்க முர்ச்சை தவம். குழந்தைகள் சின்ன வயதுல இறை பக்தியோட வழிபாட்டுல நாம ரெண்டு பேர் வகையிலும் பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு சிவாய நமன் சொல்லுன்னு சொல்றோம், போய் திருநீர் வாங்கிக்கணும்னு சொல்றோம், கால் விழுந்து கும்பிடுன்னு சொல்றோம், எல்லாம் செய்யுது. ஒரு வயசுல அதே ஒரு குழந்தை என்ன சொல்லுது? செய்ய மாட்டேன்னு சொல்லு, சொல்ல மாட்டேன்னு சொல்லு. இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்தீங்கன்னாவே இதுதான் முர்ச்சை தவத்தின் காரணமாக அமைவு. அவங்க சொன்னா அறிவு கேட்குதுன்னா அறிவுல ஏற்கனவே முர்ச்சை தவத்தின் காரணமாக அந்த அறிவுல அந்த அறியாமை நீங்கி இருக்கு. அந்த அறியாமை நீங்கி இருக்கனால என்ன பண்றாங்க? சொன்ன உடனே சிவாய நமன் சொல்லுறாங்க. சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நாம நினைச்சுக்கணும் சொல்லலைன்னு கோவப்பட்டு அவங்க சொல்ல நினைக்கணும். நம்ம செய்து வந்த தவம் அவ்வளவுதான். அப்ப அந்த முர்ச்சை தவத்தின் காரணமாக பெருமானுடைய திருவடிக்கு அடிமை பழகி வரும் பங்கு சிறு வயதுல சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு குறிப்பை சொல்கிறார். இறை வழிபாட்டினுடைய பண்பை நீங்க வளர்ந்த பிறகு அவங்களா புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றது அது வேற பக்குவம். வளர்ந்த பிறகு எது சரி எது சரியில்லைன்னு பார்த்து அவங்க முடிவு பண்ணிட்டு அது அடுத்தது. ஆனால் சிறிய வயதிலிருந்து பெரியோர்களை மதித்தல் என்று சொல்லக்கூடிய உலக பண்பும் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய அகப்பண்பையும் கட்டாயம் வலியுறுத்தும். அந்த வலியுறுத்தாம விட்டோம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 விளையாம 50 கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அறிவு அதை சொல்றது கேட்க. எனவே சிறு வயதிலிருந்து அந்த பக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடிய நெறிப்பாடு. எனவே பணி அணிவார் கலர், பணி என்பது பாம்பு, பாம்பை தலைக்கு அணிகின்ற பெருமானுடைய கலருக்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற, அப்படி முர்ச்சை தவத்தின் காரணமாக அடிமை பண்போடு நடந்து கொண்டு வர தனிவில் பெரு மணக்காதல் ததும்ப வரும் மொழிபெயர்ந்தார். இறை வழிபாட்டில் செய்யக்கூடிய அந்த அடிமை பண்பின் காரணமாக இறைவனை வழிபாடு செய்கின்ற மொழியை பயில்கிறார். பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் பொழுது பேச்சு எப்படின்னு காட்டீங்கன்னா தனிவில் பெரு மணக்காதல் ததும்ப வரும் மொழி. தனிவில் அப்படின்னா பணிவு. அந்த தனிவு என்பது தனிந்து நிற்பது, பணிவை சொல்வது. பணிந்து பெருமணக்காதலோடு பெருமானிடத்துல மொழி பயில்கிறார். மொழி பயில்கிறன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் பேச்சே ஆரம்பிக்குது. பேச்சு எப்படி இருந்ததுங்கிறது அடுத்த பாட்டு. பல்பெருநல் கிளை உவப்ப பயில் பருவ சிறப்பு எல்லாம் செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் புரிய அல்கு பெரும் பாராட்டின் வளர்கின்றார். விடையவர்பால் அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என வளர்வார். தந்தையார் ஒவ்வொரு மாதம் செய்ய வேண்டிய சடங்கு, குழந்தை பிறந்தா சில ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தொடர்ச்சியாக செய்வார். நம்ம பெரும்பான்மை அதெல்லாம் ஒரு ஆண்டு முடிஞ்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. முதல் வருஷம் மொட்டை அடிச்சு காது குத்தனோம்னா அத்தோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு அந்த 3ஆம் வயது என்று சொல்லக்கூடிய வயது தாண்டுற வரைக்கும் பருவம் தோறும் செய்யக்கூடிய சடங்கு தமிழர் மரபுல இருந்தது நூலுக்குள்ள சொல்றாங்க. எனவே அந்த வகையில செல்வமிகு தந்தையார், அப்பா செல்வத்தில் மிக தனமுடையவர், அதனால தனதத்தன். அவருடைய பெயரே தனதத்தன் சொன்னதுக்கு காரணம் நல்ல மிகுந்த செல்வத்தை உடையவர். அப்படிப்பட்ட செல்வம் உடையவர் பயில் பருவ சிறப்பு எல்லாம், ஒவ்வொரு பருவத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு எல்லாம், என்னென்ன சடங்கை எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் பல்பெரு நல் கிளை உவப்ப, தன்னோட சுற்றங்கள் எல்லாம் மகிழ்ச்சி பாராட்டும்படி செய்வது. அதான் சொன்னாரு, செல்வர்க்கு அழகு சுற்றங்களை தாங்குதல். சுற்றங்களை தாங்கணும். செல்வருடைய அத செல்வமுடையவருக்கு அழகு அப்படி சொல்லக்கூடியது. செல்வம் இருந்ததுனா தான் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னாவே செல்வம் இருந்தா அருகாமையில் இருப்பாங்க. அப்படி செல்வம் இருப்பதனால பயன் என்ன கேட்டா சுற்றங்களை தாங்க வேண்டும் என்பது ஔவையார் மொழி. செல்வர்க்கு அழகு சுற்றங்களை தாங்குதல் என்று. அப்போ இவர் எல்லா சுற்றங்கள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உறவுகளை எல்லாம் கேண்மை கூட எப்படி நட்போடு கொண்டு பழகி செல்வத்தை உரிய முறையில் செலவிடுகிறார். இப்படி அந்த சடங்குகளை எல்லாம் குழந்தைக்கு செய்ய வேண்டிய புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்க. முதல் ஆண்டு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க, எல்லாத்தையும் வர சொல்லு, மாவனை வர சொல்லு, மச்சான வர சொல்லு, அக்கா வர சொல்லு, அண்ணனை வர சொல்லு, தம்பியை வர சொல்லு, எல்லாத்தையும் வர சொல்லு. ஒரு வருஷம் ஆச்சு.
ஒரு வருஷம் முடிஞ்சு முதல் மாதம் கைக்கு வளையல் போடலான்னு இருக்கிறோம், எல்லாத்தையும் வர சொல்லு. முதல் மாதம் முடிஞ்சா காலுக்கு தண்டை போடலான்னு இருக்கிறோம், வர சொல்லு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு சடங்கு செய்யும் போதும் இப்பதான் ஒரு வருஷத்துக்கு கூப்பிட்டாச்சு, மறுபடியும் அடுத்த மாசத்துக்கு கூப்பிடுவான்னு நினைச்சலாம். இல்லை, கூப்பிட எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ண விழாவை எடுத்துதான் ஒவ்வொரு செயலையும் செய்யறார். அது செல்வத்தினுடைய பயன். எனவே அப்படி சொல்ற, செல்வமிகு தந்தையார் பயில் பெற பருவ சிறப்பு எல்லாம் பல்பெரு நல் கிளை ஓப்ப திருப்பெருகும் செயல் புரிய. இப்படி அவர் செய்த செயல் எப்படிப்பட்ட செயல் கேட்டீங்கன்னா, உலகியல் சார்ந்த ஆரவாரம் இல்லை. இந்த ஆரவாரத்தோட சேர்ந்து பணம் இருக்குன்னு ஆரவாரத்தோட சேர்ந்து வேற. ஆனா ஒரு குறிப்பு போட்ட தெய்வ சேக்கில பெருமா திருப்பெருகும் செயல் புரிய. சத்தியவேல் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சைவத்துல வளர்ந்து வருவது பெரிய இல்லை. ஐயாவை பத்தி சொல்லும் பொழுது வளர்ந்து வருவது பெரிய இல்லை, ஆனா எந்தவித ஆரவாரம் இல்லாத ஒரு வளர்ச்சியில் வந்து நிற்கிறேன். என்ன காரணம்? ஒரு கூப்பிட்ட இடத்துக்கு போறப்பல என்ன ஆயிரம் கேட்டீங்கன்னா தலகணம் பிடித்துரும். அதுதான் இங்க சைவத்தில் இருக்கக்கூடிய உலகியல் வேறு. உலகியல் அது இருந்தா தான் நான் யாருன்னு காட்டிக்க முடியும். அங்க போய் அந்த ஸ்டாண்ட்ல போய் நின்னீங்கன்னா என்ன ஆகணும், நான் யாருன்னு காட்டணும்னா தலகணத்தோட இருந்துதான் காட்டுறாங்க. ஆனால் நமக்கு நடைமுறையில வாழ்க்கை முறை வேறு. இங்க சைவ சமயம் வாழ்க்கை முறையிலும் கூட நம்மளுக்கு இது கவிஞர் பாடும்போது பாடினார், பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழன். நீ ஒரு இடத்துக்கு புறப்பட்டு மேல போறியா, அங்க என்ன இருக்கணும், பணிவும் இருக்க வேண்டும், துணிவும் இருக்க வேண்டும். அப்படிங்க ஒரு செயல் புரியுற, அந்த செயலை ஏதோ படாபடமா எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறக்காக பண்ணல, திருப்பெருகும் செயல் புரிய. ஒரு இந்த செயலை செய்யும் பொழுது கூட ஒவ்வொரு முறையும் இறை வழிபாட்டுக்குரிய முறைப்பாடு என்னவோ அதோட செய்தார் அந்த வரலாற்று செய்தி. அப்போ மல்கு பெரு பாராட்டின் வளர்கின்றார். இப்படி சுற்றங்கள் போற்ற எல்லோரும் பாராட்டுகின்ற வளர்கின்ற அம்மையார் விடையவர்வார் அல்கிய அன்பு உடன் அழகின் கொழுந்தெழுவது என வளர்ந்தார். இந்த அல்கிய அன்பு ஒரு பொது சொல். அழுகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா வளர்ந்து பெருகுதல். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அக்குவ ஆங்கே செயல். செல்வம் வளர்ந்து பெறுகிற செல்வத்தை பெறணும். அது வளர்ந்து பெறுகின்ற காலத்துல அறிவு அந்த செல்வத்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குவ ஆங்கே செயல். செல்வத்தை பெற்ற அளவுக்கு செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா வளர்ந்து வருகின்ற செயலா இருக்கும். செல்வத்தை வாங்கி அடியில வச்சுக்கிறதெல்லாம் செல்வம். செல்வத்தை வளர்த்துற அளவுக்கு அந்த செல்வத்தினால் வருகின்ற செயல் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லுவார். அப்ப இங்க அழுகிய அன்பு என்பது இறைவன் மீது வளர்ந்து பெறுகின்ற நிலைத்த அன்பு. என்ன நிலைத்த அன்பு அப்படின்னு கேட்டா நமக்கு அது நீங்க அவங்க பூசையில தான் பார்க்கணும். இந்த அன்பு நிலைத்த அன்பா இல்ல நிலையில்லாத. நிலைத்தன்மை எல்லாத்துக்கும் அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்பு ஏறி ஏறி இறங்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இறைவனை ஒரே ஸ்டாண்ட்ல வச்சு நம்மளால தினசரி வழிபாடு செய்யறது. ஒரு நாள் பார்த்தா நம்மளுடைய பூசையில் நம்மளுக்கு அவ்வளவு அமைதியும் அவ்வளவு ஆத்மார்த்தமும் கிடைக்கும். ஒரு நாள் நம்ம பூசை பண்ணாமோ பண்ணலையா, இடையா பூசை பண்ண இன்னைக்கு அப்படி தோணும். இல்லை, இது என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு கருவிகரணங்களால் வருகின்ற மாற்றம் இல்லை. ஆனால் இந்த கருவிகரணங்கள் சிவகரணங்களாக மாறி செய்கின்ற பூசை செய்யும் இல்லை, அது நிலை பெறுதலுடைய அன்பு. அப்போ இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிலைத்திருக்க வேண்டிய அன்பு என்பதை அங்க நிலை பெற சொல்றதுக்கு என்ன சொன்னாங்க, அழுகிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என வளர்வார். ஒரு கொழுந்து, ஏன்னா செடியில கொழுந்துதான் அழகு. சரிங்களா? மூத்துச்சுன்னா இப்ப நம்ம அறிவு கொழுந்து நாம் திட்டுறாங்கன்னு நினைக்கிறோம். சரிங்களா? அறிவு உயர்ந்தவர்கள் அர்த்தம். சரிங்களா? ஏன்னா கொழுந்துதான் உச்சியில் இருக்கும், இளமையா இருக்கும், பண்போட இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அறிவு ஏன்னு சொல்லும்போது இங்க அழகின் கொழுந்து எழுவதென வளர்ந்து வருகின்றார். அப்படி வளர்கின்ற பொழுது வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் வரில் தொழுது தாதியார் போற்ற துணை முலைகள் கொண்ட நுசுப்பு ஒதுங்கு பதக் கொள்கையினில் குறுகினார். இப்போ விளையாட்டு, வண்டல் என்பது விளையாட்டு.
குழந்தைகளோட தன்னுடைய சக தோழிகளோட அம்மா விளையாடுறாங்க. புனிதவதியார் விளையாடும் போது விளையாட்டு எப்படிப்பட்ட விளையாட்டா இருந்தது, பேசுற சொற்கள் எப்படிங்க இருந்ததுன்னு கேட்டா, வண்டல் பைம்பனை எல்லாம். விளையாட்டு எது எடுத்து விளையாட்டு வச்சாலும் சிவசிவங்கிற சொல்லோட சிவபெருமான்களுடைய அந்த பொருளோட எப்படி தொடர்பு படுத்தி விளையாட முடியும் இல்ல? நீங்க இதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகள்கிட்ட தான் பார்க்கணும். சரிங்களா? பென்சில் எடுப்பாங்க, எதையாவது பிரிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும். சில குழந்தைகள் விளையாடுவாங்க, ஒரு வேல் வரைவாங்க, ஒரு சிவலிங்கம் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மண்ணுக்கு எடுத்துல சிவலிங்கத்தை எடுத்து குடிப்பாங்க, வேலை குடிப்பாங்க. சில பேர் வீடு கட்டுற மாதிரி பாத்திரம் செய்யற மாதிரி செய்வாங்க. இதுதான் அந்த தவத்தினுடைய தொடர்ச்சி. அப்ப இங்க சொல்ற வண்டல் விளையாட்டு, சிறுமியர்கள் கூடி விளையாடுகிற விளையாட்டுக்கு பேரு வண்டல். பிள்ளைத்தமிழ்ல நிறைய இடத்துல பார்க்கலாம். பழனி பிள்ளைத்தமிழ்ல அந்த சிற்றில் சிதையேல் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய அந்த பிள்ளைத்தமிழை சொல்லும் போது அவங்க சொல்லுவார், வண்டல் பைன்வளையெல்லாம் சின்னஞ்சிறு மகளிர் விளையாட்டு விளையாடுகின்ற போதெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணை வருவன பயின்று. அண்டர்பிரான் சிவபெருமானுடைய திருவார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை. அந்த விளையாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் சிவபெருமானை பற்றியும் அந்த இறைவனுடைய திருநாமத்தை உச்ச திருவார்த்தைங்கிற வார்த்தை. நம்ம திருவார்த்தைன்னு மணிவாசக பெருமானுடைய வார்த்தை. திருவார்த்தை 43வது திருப்பதி. புரியல? அதுக்கு பெரியவங்க என்ன வயசு இருக்காங்க, அறிவித்து இன்புறுதல். திருவார்த்தைன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருவருக்கு அறிவித்து இன்புறுதல். சிவசிவா அரகரா, சிவசிவா அரகரா, ஆரூரா, ஐயாரா, தியாகேசா, சொக்கநாதா அப்படின்னு ஒவ்வொன்றையும் அறிவித்தீங்கன்னா, இது அறிவித்தவங்க இன்புறுவாங்கன்னு தெரியாது. கேட்கறவங்க எல்லாத்துக்குமே இன்புறுவாங்க. எப்ப பாரு சிவசிவான்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. ஆனா உங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவித்து இன்புறுதல். நான் அறிவிக்கிறேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 எழுத்து மந்திரம் என்ன செய்யுது, மகிழ்ச்சி அடைய செய்யுது. அப்போ அந்த மண்டல் பயிர் சின்னஞ்சிறு மகளை விளையாட்டு விளையாடுகின்ற போதெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் சிவபெருமானுடைய திருவார்த்தை அணைய வருவன பயின்று. அம்மையாருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு. சிந்திச்சு பாருங்க. நீங்க பின்னாடி வந்தவங்களெல்லாம் அம்மாவுக்கு தேவாரம்லாம் தெரியாது. பின்னாடி 7ஆம் நூற்றாண்டுல தான் தேவாரம். அம்மாவுக்கு அம்மா தான் முதல் தமிழ் புலவர், தமிழ் கவிஞர், தமிழ் அருளாளர். அருவா நம்ம திருமுறைகள்ல மூத்த திருப்பதிகம் என்ற உரிமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் தான். முதல்ல திருமுறைக்கான புலவர் யாரு, அருளாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்னா அம்மையார் தான், ஒரு பெண் புலவர். அப்படி அந்த வளர்மதியம் புனைந்த சடை அந்த பெருமானுக்கு வண்டல் பயில்வான விளையாட்டுல பேசும்போது நீங்க அப்படியே நீங்க கற்பனையா பண்ணுங்க. விளையாட்டு விளையாடும் போது பொருள் எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? எடுத்து விழுந்துருச்சு, சிவசிவா. புரியுங்களா? பேரை சொல்லி கூப்பிடாம அரா அதை எடுங்க, சிவசிவா அதை எடுங்க. பேச்சு வழக்கு. புரியுங்களா? அந்த குழந்தை பேச்சு. இந்த பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வண்டல் பயில்வனை எல்லாம் விளையாடும் போதெல்லாம் அந்த உணர்வு சிவபெருமானோட உணர்வோடு இருக்கக்கூடிய காட்சி. அதை சொல்ற திருவார்த்தை அணைய வருவன பயின்று. அது மட்டும் இல்லை, அரண் வழிபாடு சொல்லிட்டார். சாமியோட திருநாமத்தை எந்நேரமும் உச்சரிச்சு கொண்டு இருக்கிறது. அதனாலதான் சொன்னாருங்க, உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலர் அடியல்லால் குறையாது என்னா. நமக்கு எப்பயாவது நினைப்பு வரும். புரியுங்களா? எப்பயும் நினைப்பு வர்றது உண்ணினும் பசிப்பினும். சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஞாபகம் தான் சந்தோஷம் வரும். சரிங்களா? சாப்பாடு எடுத்து அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் சொன்னம் பாலிக்கும் மேலும் ஞாபகம் வரும். எல்லாம் கொலை பசியா இருக்கு. சிவபெருமானா ஞாபகம் வருவார். வீட்டில் என்ன ஆகிட்டு இருக்கும்போது தெரியல, எதையாவது செஞ்சு கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா. பசிக்குது. இதுதான் ஞாபகம் வரும். ஏன்னா பசி வந்தால் 10ம் மறந்து போகும், மானம் போயிடும், அறிவு போ. அறிவே வேலை செய்யாதுங்கிறாங்க. அறிவே வேலை செய்யாதான் நான் போய் 5 எழுத்து சொல்ல போறேன். சரிங்களா? ஆனா அம்மையாருடைய அந்த அதனாலதான் அது ஞானத்தினுடைய முதிர்ச்சி.
பசி வந்தா இறைவனை நினைக்க முடியுமா அப்படின்னா முடியும். இல்லை, அது அப்படி இருந்து காட்டினவங்க தான் நம்முடைய அருளாளர். ஒவ்வொரு இடத்துலையும் நாயன்மார் வாழ்க்கைன்னு அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத வாழ்க்கைன்னு நினைச்சக்கூடாது. அந்த புராணத்துல என்ன கருத்தை சொல்றாங்க, ஒரு கருத்து நேற்று அவர் ஆசிரியர் திருமந்திர ஆசிரியர் சொல்லும்போது சொன்னார், அந்த அன்னைக்கு இன்னைக்கு இசைஞானியோடைய வரலாறு படிக்கிற இன்னைக்கு குரு பூசையா, இந்த குரு பூசை அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ளும். அதான் உறுதிமொழிய. சரிங்களா, நீங்க உறுதிமொழி எடுத்துட்டு செய்ய முடியாதுங்கிறத முடியலைங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு முயற்சி பண்ணோம்னா 10ல் 1வது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், கடைபிடிக்கணும். சாப்பிடும்போது நினைப்பு வந்தது செய்யலாம். ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் போது எடுத்து வைக்கும் போது இறைவனுக்கு இந்த அத்திரம்பு எடுத்து வச்சு இந்த உணவு கொடுத்தவங்களுக்கு எல்லாம் நன்றின்னு ஒரு நன்றி கடப்பாட்டோட இறைவனை நினைச்சு சொல்றோம். உணவு எடுத்து வைக்க அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஏதாவது உயிரினங்க சாப்பிடலாம். ஆனா என்னுடைய கடப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழவர் முதல் இதனை உருவாக்குவதற்கு இந்த உலகத்தை படைத்து கொடுத்த இறைவர் வரை அத்தனை பேருக்கும் ஒரு நன்றி இல்லை. ஒரு பாட்டுல அந்த நினைப்பு வந்துடும். அண்ணன் பாடிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சோம்னா அந்த நினைப்பு வந்துடும். அப்ப இங்க அண்டர் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று இது அரண் வழிபாடு. தொண்டர்வரில் தொழுது 3 வயது 4 வயது 5 வயது 6 வயதுல அடியார் வர்றாங்கன்னா வணக்கம் சொல்லி தொழுது நிற்கக்கூடிய பண்பு என்பது எப்படிப்பட்ட பண்புன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் தவத்தக்கினீங்க. அவங்க தந்தையார் சிவனடியாரா இருந்தாரு, அவங்க அம்மா சிவனடியாரா இருந்தாங்க, அதனால இப்படி பயிர் வச்சுட்டான்னு சொன்னா பரவாயில்ல. அதை பத்தி எந்த குறிப்புமே இல்லை. அவங்க அம்மாவுடைய பெயரே வரலாற்றில் கிடையாது. இல்லாட்டி காரைக்கால் அம்மையாருடைய அம்மாவுடைய பெயரே குறிக்கல. என்ன திருவருள ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அம்மாவா இருக்கிறவங்க ஒரு அம்மாவையா வைப்பான்னு சாசி கருதிட்டாரான்னு தெரியல. இவங்க எல்லாருக்குமே அம்மா. நீங்க அருபான்மும்மை நாயன்மார் சிவபெருமானுக்கே தாய் என்று அவர் எடுத்துக்கொண்டவர். அதனாலதான் 63 எல்லாரும் நின்று கொண்டு இருக்க அவங்க மட்டும் அமர்ந்து கொண்டிருக்காங்க. தாய் அமர்ந்து அத்தனை பேருக்கும் தான் தாய் என்பதை அமர்ந்து காட்டுகின்ற தாய். அப்ப அருபான்மும்மை நாயன்மாருக்கும் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது சாமி என்ன நினைச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் அம்மா, இவங்களுக்கே அம்மா பேர் இருந்திருக்கும் கண்டிப்பா. சேக்கிழாருடைய ஆராய்ச்சி பேர் கிடைக்காம போயிருக்காரு. ஆனால் அவருடைய இறைவன் உணர்த்து என்ன உணர்த்திருக்கலாம், சாமியே அம்மான்னு கூப்பிட்டாச்சு, இவங்களுக்கு ஒரு அம்மாவை ஏன் வரலாற்றுல சொல்லணும்னு ஒரு கருத்து நினைச்சிருக்கலாம் இல்லையா. இவங்க அம்மாவுடைய அம்மா எத்தனை புராணத்துல அவங்க தாய் தந்தை பேரெல்லாம் பெரும்பாலும் சொல்லி கொண்டு வரக்கூடிய எம்பிரான் கண்ணப்ப நாயனார் தத்தை அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுடைய பேர் தத்தை, அப்பாவுடைய பேர் நாகன், இத்தனையிலே சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் இங்கு சொல்லாத விடுத்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருத தோணுகிறது. சாமி பார்த்து அம்மான்னு கூப்பிட்டாரு, இவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு அம்மாவை ஏன் போடுவானே அப்படின்னு நினைச்சு விடுத்திருக்கலாம் என்று திருவரும். அது இன்னும் அது உறுதி கிடையாது, நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு. எனவே இங்க தொண்டர் வரியில் தொழுது சிவனடியார் வழி மக்கள் அல்ல, வழி மக்களால் குழவழி ஆடொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விடவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரில் வழி ஆளாய் மழவிடையாருக்கு வழியாளாய் மனம் செய் குடி பிறந்தவர் அல்ல. அப்படி ஒன்றும் குறிப்பில்லை. ஆனாலும் அம்மையார் தொண்டர்கள் வந்தால் தொழுது வழிபாடு செய்கின்ற வழக்கத்தை வைத்திருக்கிறார். தொண்டர் வரியில் தொழுது தாதியர் போற்ற, தாதியர் என்பது வளர்ப்பு தாய், அவங்க வளர்த்தக்கூடியவன். தாதியர் போற்ற துணை முறைகள் கொண்ட அனுசுப்பு ஒதுங்கு பத கொள்கையினில் குறுகினார். 12 வயது அடைந்தார். இப்ப சொன்ன வயசுல இப்போ என்ன 9, 10, 11, 12 வயதுக்குள்ள நடக்கக்கூடிய செய்தி. விளையாடுறாங்க தோழிகளோட விளையாடும்போது விளையாட்டுல என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து சிவபெருமானுடைய தொண்டருடைய பெருமையை பேசிக்கொண்டு இப்படி வளர்கிறார்கள். வளர்ந்து உரிய மனப்பருவம் என்று சொல்லக்கூடிய 12 வயது அடைகிறார் அம்மையார். நல்ல என உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெருவனப்பு மேற்கூறவர் மாட்சியினாள் இகவா பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு ஏற்கும் தொல்குலத்து வணிகர் மகள் பேசுவதற்கு தொடங்குவார். இப்போ உடம்பு அப்படியே பருவம் எப்படிப்பட்ட பருவம் கேட்டீங்கன்னா, இகவா பருவம். ஒரு புதிய சொல் கேட்டீங்க, சேக்கிழார் பெருமான் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கக்கூடிய பருவம். இது வரைக்கும் பெண் குழந்தை எங்க போலாம், வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடலாம். 12 வயது நிரம்பியால்
வீட்டை விட்டு வெளியே சென்று விளையாடுதல் ஆகாது, கூடாது என்பதுக்காக என்ன சொன்னாங்க? இகவா பருவம், வீட்டை விட்டு வெளியே செல்லாத வயது. அது என்ன? 12 வயது. அப்போ அந்த பருவத்தில் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த உடம்பு அந்த அளவு எப்படி இருக்குன்னு கேட்டா, உறுப்பு நூலவர், அதாவது சாமுத்திரியா லட்சணம் என்று சொல்லக்கூடிய உறுப்பு நூல். அது என்ன கேட்டா, கண் என்ன அளவு இருக்கணும், என்ன மாதிரி பார்வை இருக்கணும், புருவம் எப்படி வளர்ந்து இருக்கணும், மூக்கு என்ன மாதிரி இருக்கணும், உதடு எப்படி இருக்கணும், கன்னம் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், எப்படி ஒவ்வொன்றையும் வரைப்படுத்தியிருப்பாங்க. கண்ணம்னா இப்போ நம்ம திரைப்பட பாட்டு பாடுற மாதிரி கண்ணத்துக்காக இந்த மண்ணை செஞ்சேன், நெத்திக்காக அந்த மண்ணை செஞ்சேன், அந்த மாதிரி சொல்ற மாதிரி உறுப்பு நூல்ல அப்படி ஒரு வழக்கு இருக்கு. சாமுத்திரிகா லட்சணம் இதெல்லாம் கோயிலில் சிலைகள்ல தான் பார்க்கலாம், நேரடி உருவத்திலும் பார்க்கவே முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, சாமி எங்க பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு குறை வச்சிருப்பேன். உடம்புனாவே எப்படிப்பட்ட வச்சிருப்பாருங்க, குறையோட ஓரமாக தான் வச்சிருப்பார் சுவாமி. இது எல்லாம் நிறைந்திருக்கிற அளவுக்கு நம்ம வினை இல்லை. நம்ம வினை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்மநெறி திரிவிதம், சிவபிரகாசம் சொல்ற மாதிரி கண்மநெறி திரிவிதம், நல் ஜாதி ஆயுள் போகம் கடன் எனாது வரும், மூன்று உயிரொன்றில் கலத்தல் துண்ணியது ஊழ் அல்லது உணவாகாது. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் அனுபவத்துக்கு வரும். அனுபவம் இது வினை என்ற ஒரு கொள்கையை சரியா விளங்கி கொண்டோம்னா வாழ்நாளில் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்த விதமான மனக்கசப்பும் வராது. அவரை போல் நான் இல்லை, என்னை போல் நான் ஒப்பீடே எங்க இருக்குதுங்க? ஒப்பீடு எதை வச்சு வருது? இன்னொருத்தரை பார்த்தா வருது. எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பார்த்து வர ஒப்பீடு இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தகுதி என்ன, நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு தகுதி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டியிருக்கிறாங்க 10,000, அவங்க வாங்கியிருக்கிறாங்க 10 லட்சம். இப்படிதான் பக்கத்து வீட்டை வச்சுதான் நம்மளுடைய ஒப்பீடு இருக்கிறத தவிர என்னுடைய ஒப்பீடு, இந்த ஒப்பீடு எதனால தெரியலன்னு கேட்டா, வினை என்ற ஒன்று கொள்கையை புரிந்து கொள்ளலை இது வரைக்கும். இல்லைங்களா? நமக்கு இந்த பிறப்புல கொண்டு வந்த வினைக்கு தகுந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கிற அந்த வினை காலம் அனுபவிக்கின்ற வரைக்கும் சிவசிவ சிவசிவ என்ற அனுபவத்திற்கு நின்றால் மீண்டும் நமக்கு வினைப்பலன் இல்லை. ஆனால் நம்மளால அப்படிதான் நிற்க முடியலையே. ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் அதிகாரின்னு தான் நிற்கிறோம். எந்த செயலை செஞ்சாலும் இதற்கு நான் தான் முழு பொறுப்பு, எனக்கு பொறுப்பே கிடையாது, நான் எதை செஞ்சேன், என்னால் எதையும் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியுமா இருந்தால் நேற்றே நான் செஞ்சிருக்கணுமே. என்னால் சாதிக்கக்கூடியவன், நான் எதையுமே சாதிக்கக்கூடியவன் தான். இந்த சாதனை எப்போ செஞ்சிருக்கணும்? நேற்றே செஞ்சிருக்கணும். ஊழ் அல்லது உணவு ஆகவே ஆகாது. விதிக்கப்பட்டதாய் தவிர வேற அனுபவம் அது எப்போ வரும் கேட்டீங்கன்னா, அனுபவ காலத்திற்குத்தான் வரும். இன்னைக்கு அனுபவிக்கணும்னு இருக்கிறது இன்னைக்குதான் சாமி கொடுப்பார். நீங்க நான் 10 வருஷம் முயற்சி பண்ணி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு தானே உனக்கு அனுபவத்துக்கான காலம். விதி என்னைக்கு இருக்குன்னு கேட்டா, அனுபவம் இன்னைக்குதான் கொடுத்திருக்கிறார். இல்ல அதுதான் அந்த வினை. அந்த கண்மநெறி திருவிதம்னா நல் ஜாதி ஆயுள் போகம். போகம் என்று சொல்லக்கூடிய அனுபவம், நாம் அனுபவிக்கின்ற பொருள் முதலாக அனுபவத்திற்குரிய உடம்பு முதலாக எல்லாமே சரியாக அமையுமா என்று கேட்டால் அதற்கு அத்தனை நல்வனை செய்திருக்கும். உடம்புல எந்த தொந்தரவும் இல்லை. 80 ஃபிட்டா இருக்கிறாங்க, பார்த்த ஆசையா இருக்கு. 80லயும் 70லயும் ஃபிட்டா இருக்கிறாங்களே, ஆனா 45லயே உட்காந்து எந்திரிக்க முடியல, கால் நீட்டு தான் உட்கார முடியுதா? அவ்வளவுதான் நம்ம வேணும், நம்ம கொண்டு வந்திருக்கிற வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு அப்படிதான் நினைச்சுக்கணும். இல்லை, அதுதான் உண்மை. வினைதான் நமக்கு செய்யப்பட்ட அத்தனை அனுபவத்துக்கு துணை இருக்குது. எனவே அதுதான் நம்மளுக்கு இதுல சொல்லும்போது சொல்லுவார், துணை வழி ஓடம் வினை வழி வாழ்க்கை. தண்ணி எங்க ஓடுதோ அது வழி ஓடம் போகும். வாழ்க்கை எது வழி செலுத்தப்படும் கேட்டீங்கன்னா, நாம் செய்திருக்க கொண்டு வந்த வினைப்படி செலுத்தப்படும். நீங்க வினையை சரியா புரிந்து கொண்டீர்களானால் பிறர் மீது நொந்து கொள்கின்ற வேலையே இருக்க. நான் நொந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வினையினுடைய தன்மையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு பிறர் ஒருவர் செய்தது வராது, கண்டிப்பாக பிறர் ஒருவர் செய்தது வராது, நான் செய்ததுதான் எனக்கு நிச்சயமாக வரும் என்கின்ற துணிவு வேண்டும். நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நான் செய்ததுதான் வந்திருக்கிறது. புரியுங்களா? அப்ப இங்க அம்மையார் சொல்ற நல்லன அதான் நல்ல என உறுப்பு நூலவர்கள் அருமையாக வகுக்கப்பட்ட அந்த உரைக்கும் நலம் நிரம்பி, இந்த உடம்பு அப்படிப்பட்ட அழகு நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு மீ கூற வரும் ஆட்சியினால் உடம்பு
வளர்ந்து 12 வயது அந்த மனப்பருவம் இல் இகவா பருவத்தில் மனம் பேசணும். அப்ப என்ன பண்றாங்க, இவர்களுடைய மரபினுக்கு ஏற்கும் துள்குளத்து வணிகர் மகள் பேசுவதற்கு தொடங்குவார். இவங்க போய் பெண் மாப்பிள்ளை பார்க்க பெரும்பாலும் வழக்கு என்ன கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டார் பெண் தேடி வரணும். இதுதான் இயல்பு. ரெண்டு பக்கம் தேடக்கூடிய மாத்தி மாத்தி. ஆனா உண்மையா பெண் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டார் தேடி வருவது என்பது ஒரு தமிழருடைய பழந்தமிழர் வரது. எனவே மகள் பேச தொடங்குவார்னா இந்த பருவம் எய்தியவுடன் அங்கங்க தெரியுது தனதத்தனாருடைய பெண் திருமணத்திற்கு உரியவளாகிவிட்டார் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அவங்க உரிய மரபினுக்கு உரியவர்கள் மகள் தேட தொடங்குகிறார்கள், பெண் மகள் தேட தொடங்குறாங்க. அதுல ஒருவர் நீடிய சீர் கடலாகை நிதிபதி என்று உலகின் கண் பாடு பெருபுகழ் பணிகண் பயந்த குலமைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேயிழையை மகள் பேச மாடமலிக்காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். அவங்க பரமதத்தனுடைய தந்தையார் பெயர் நிதிபதி. நிதிபதியினுடைய மகன் அவருக்கு மனம் பேசுவதற்கு அந்த திருத்தலம், இது இங்க குறிக்கப்படல என்ன திரு ஊருண்டு, இது நாகப்பட்டினமாக இருக்கலாம் என்பது ஒரு வகையில தல வரலாற்றில் சொல்லப்படும். அப்படி சீர் நீடிய சிறப்பில் நீடிய கடல் நாகை, நாகையும் கொடுத்திருக்கிறார். நாகை இவர் மறுபடியும் போனது நாகைன்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. இவர் நிதிபதியினுடைய மகன் பரமதத்தன் புனிதவதியாரை விட்டுட்டு போறாரு இல்லைங்களா, நாகப்பட்டினத்துக்கு தான் மறுபடியும் போனேன்னு சொல்றாங்க. ஆனா அது தவறுங்கிறது ஒரு கொள்கை செய்திருக்கு. எனவே சீர் நீடிய சிறப்பு நீடிய கடல் இருக்கக்கூடிய நாகைப்பட்டினத்தில் நிதிபதி என்று அவர் தந்தையார் பெயர் நிதிபதி என்று உலகின் கண் பெருமையும் புகழும் உடைய வணிகன் பெற்ற குலமைந்தனுக்கு, இவர்கள் குல மணிகர் குலத்திற்கு ஏற்ற மகனுக்கு தேடவரும் திருமறைவில் சேயிழையை அம்மையார், சேயிழை என்று சொல்லக்கூடிய அம்மையை மகள் பேசும் பொருட்டு மாடமலி காரைக்கால், மாடங்கள் உயர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய காரைக்கால்ல பெண் பேசுவதற்காக சிலரை வரவிட்டார்கள். இது மாப்பிள்ளை கூட்டு வர வழக்கம் இல்லை, பொண்ணை நேரடியாக காட்டுற வழக்கம் கிடையாது. பெரியவங்க வந்து பார்த்து மயன் எப்படி, என்ன குளம், சரி என்ன படிச்சு செல்வம், என்ன தொழில் பண்ணுறோம், எப்படி ஒழுக்கம், சாமி கும்பிட்ற வழக்கு. முதல்ல தெய்வ நலம் பேசிதான் மற்றவற்றை பேசினார்கள் என்பது 10 பொருத்தம் சொல்றீங்களா, ஜாதகம் கட்ட பொருத்தம் இல்லை 10 இல்லை, அது வேற. 10 பொருத்தத்துல மன பொருத்தத்துல முதல் பொருத்தம் தெய்வ நலம், வழிபாட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு சரிங்களா. அப்படி இதில் பார்த்தவங்கள சில பேர் என்ன ஆயிட்டாங்க. நீ கூன் பாண்டியன் எடுத்தீங்கன்னா, கூன் பாண்டியனை சோழ மன்னர் பேசி இருக்கும்போது இப்ப எம்பிராட்டி மங்கையர்க்கரசியார் எவ்வளவு தெய்வ நலம் சரி, மங்கையர்க்கரசி வளவர் கோட்பாவை அங்க அவ்வளவு தெய்வ நலம் பொருந்தியவர்கள் கூன்பாண்டிய மன்னனுடைய தன்மையை எப்படி அறிந்து கொள்ளாமல் அவங்க மாப்பிள்ளை அப்படி பேசியிருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஊழினுடைய தன்மை. ஒன்று, அரசர் குலம் என்பது அவரு சமய கொள்கையில மாறுபட்டவர் இல்லை, கடவுள் இல்லை, அப்படிப்பட்ட தெய்வ நம்பிக்கை உடையவங்க. ஆனா என்ன கொள்கை உடையவங்கன்னு கேட்டீங்கன்னா, கொல்லாமை என்ற உயர்ந்த நலத்தை உடைய சமணம் என்று சொல்லுகின்ற சமயத்தை பற்றி இருந்தங்காட்டி அந்த சமயத்துடைய கொள்கை நல்லா இருக்குன்னு நினைத்து அவருடைய தன்மை அவ்வளவுதான் ஆராய்ந்திருப்பாங்க. சரிங்களா. மாப்பிள்ளை அவருடைய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்படி 10 பொருத்தம் சொல்கிறார். நம்பியாருடைய வரலாற்றிலேயே குலம் பேசி, அவருடைய ஒழுக்கம் பேசி, தெய்வ நலம் பேசி, இத்தனையும் பேசிதான் ஒரு மாதிரி செல்வத்தை பத்தி பேசின வழக்கே சொல்லலை. செல்வம் இருக்குதாங்கிற வழக்கத்தை பத்தி சொல்லவே இல்லை, அதுவும் பேசப்பட்டது என்பது இங்க காட்டுறார் பாருங்க. நீ புகழ் வணிகன் பயந்த குலம் ஐந்தனுக்கு தேட வரும் திருமறைவில் சேயிலையை மகள் பேச மாடமலி காரைக்கால் வளநகரில் போய் அனுப்பி பெண்பாக்க அனுப்புறாங்க. அப்படி பார்த்த வந்த போது வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனி நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதியை தன் நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக என்றார். மரபு குலம் சரி, இன்னைக்கு வழக்கு சொல்லணும்னா எங்க கூட்டங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது மிக அவசியமான ஒன்று என்பதை 10 பொருத்தங்கள் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்னங்க எப்படி புரட்சி காலத்துல பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னா,
வாழ்க்கையில நம்மளுடைய 2 குடும்பமும் ஒரு நல்லது கெட்டது கலந்துக்கும் பொழுது வேறு வேறு தன்மைப்பட்டு நின்னாங்கன்னா என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பெரியவங்க சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, எங்க கொடுத்த என்ன தப்புன்னு கேட்டா, இப்ப எங்க ஊர்ல ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு பண்டிகைன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஊர்ல வைகாசி மாசம் குலதெய்வத்துக்கு பண்டிகை வச்சுங்க. அவங்க அங்கிருந்து இங்க வரலாம், இங்கிருந்து அவங்க அங்க போகலாம். நாங்க வேற வேற குலமா இருந்து எங்க ஊர்லயும் அதே மாசம் தான் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஊர்லயும் அதே ஊர் தான் வச்சிருக்கு சூழல் மாதிரி வச்சுங்க. என்ன நடக்குன்னு சொல்ல வேண்டாம் யாரும். எங்க அம்மா வீட்டுக்கு வரது தான் உங்களுக்கு எதா இருந்தாலும் இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு வரனா கூட நான் புறப்பட உடனே வந்துடுவேன். அப்போ இதெல்லாம் இந்த வாழ்க்கை, ஒத்த வாழ்க்கை, இந்த மனம் பொருந்திய வாழ்க்கை வரணும். எப்படி சிக்கல் எல்லாம் படிப்பு ஏன் ஆடவனோட பெண்கு சரிசமமா உயர்ந்து இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. அங்க சுப்பீரியாரிட்டி வரும், ஈகோ வரும், இல்ல செல்வம் எல்லாமே என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த காரணத்துக்காக அடிமை பண்ணுவதற்காக சொல்லல, வாழ்க்கை இன்பமா போகணும். இல்லை அந்த இன்பமா போறதுக்கு எது தடையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ற எண்ணம் தடையாயிரும். அந்த எண்ணம் எங்க எதுனால வரும்? கல்வியினால வரும், செல்வத்தினால வரும், புகழ்னால வரும். கல்வியினால் வருகின்ற உயர்வை கல்வியே அடக்கும். செல்வத்தினால் வருகின்ற உயர்வை செல்வம் அடக்க. மேல மேல அப்படிப்பட்ட ஒருத்தன் அடங்கி நின்றான்னா அவன் எல்லாருக்கும் மேலானவன் சொல்ற வள்ளுவர். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்வியினால் ஒருத்தனுக்கு புகழ்ச்சி வந்து எது அடக்கி கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா, கல்வியை அடக்கும். அதிகமா படிச்சுட்டு போக போக அறிவு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அடங்கி நிற்கும். அதிகமா படிச்சு அறிவு அடங்கலைன்னா சரியா படிக்கலன்னு அர்த்தம். அதிகமா படிச்சு அறிவு அடங்கலைன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கான ஆசிரியர்கிட்ட படிக்கலன்னு அர்த்தம். இல்ல, அதனாலதான் அதுக்கு நல்ல குறிப்பிடும்போது சிவஞான முனிவர் எழுதினார், அனுபவமுடைய தேசிகர் வாழ் கேட்டு. ஒரே வார்த்தையில வச்சுட்டார். இறைவனை அறிய முடியாது, எதனாலும் அறிய முடியாது, எதனாலும் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டார். நீங்க சிவஞான சித்தியார் பாயத்தை எடுத்து படிச்சீங்கனாலும், மறையினாலும் மயனாலும் மாளாலும் எதனாலும் அறிய ஒண்ணா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு எழுதுவார், அருளால் அறிந்து. என்ன அந்த அருளால் அறிந்துன்னா, எந்த அருளால் அறிந்துங்கிறது சிவஞான முனிவர் தான் உரை எழுதினார். அனுபவமுடைய தேசிகர் வாழ் கேட்டு. பாடம் கேட்கணும், எப்படிப்பட்டவர்கிட்ட கேட்கணும்? அனுபவமுடைய தேசிகர் வாழ் கற்க கற்க அறிவு அடங்க வேண்டும் என்பதுதான் பண்பு. இல்ல, கற்க நிற்க எங்கேயுமே மாறுபாடே கிடையாது. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க. அப்படியே சிவபோசாரம் பார்த்தீங்கன்னா, கற்க மிக இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ. நீ படிச்சு படிச்சு என்னையாக போற? நான் படிச்சிருக்கேன் அடுத்தவங்க போய் சண்டை போடுறதுக்கா? பேசுனீங்கன்னா யார் அறிவுடையன்னு காட்டிக்கிறது தான் நம்ம 2 பேர் பேசிக்கிறோம். 2 பேர் பேசி ஆரம்பிக்கிறோம். பேசி ஆரம்பிக்கும் என்ன ஆரம்பிக்கும்? ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். சரிங்களா, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா என்ன ஆயிரும்? யார் சொல்றது சரின்னு நம்மளுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கோம்? மோதல். நம்ம அறிவை வச்சு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் இப்படி நான் ஆரம்பிப்போம். அவங்க எதுக்காக இருப்பாங்க? நீ நான் அதோட தெரிஞ்சு வச்சுக்க, நான் சொல்றேன் கேட்டு. இது தர்க்கம் விடுவதற்குத்தான் பயன்படும் இந்த கல்வி. உண்மையா கல்வி படித்தால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அறிவு அடங்கி நிற்கும் என்பதுதான் உண்மையான இது. அதனால சொன்னாங்க, நிறைகுடம் குறைகுடம் தான் கூத்தாடு, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொன்னதுக்கான காரணம் வச்சு இந்த உதாரணத்தை வச்சு. அறிவு படிக்க படிக்க அறிவு என்ன ஆகும்? நீங்க யாரும் சொல்லி கொடுக்கல வேண்டாம். நீங்க அதிகமா படிச்சுட்டே இருக்கு, அடங்கு அடங்குன்னு சொல்ல வேண்டாம். கல்வியை சரியா படிச்சுக்கிட்டே வந்தோம்னா என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, அறிவு அடங்கிடு. அதனால கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. உள்ளம் அடங்குவதற்குத்தான் கல்வி. அப்போ இங்க அது முக்கியமா சிவஞான கல்வி. நீங்க உலகியல் கல்வி படிச்சு தலக்கணம் வர்றது வேற, அதுவே வராதுங்கிறாங்க. கற்றதனால் ஆய பயன்களுக்கு உரை எழுதும் போது உலக கல்வி படிச்சீங்கன்னாவே கடைசியா அறிவு எங்க போய் நிற்குன்னு கேட்டீங்கன்னா, அன்பு பெற்றுதான் நிற்குமே தவிர ஆரவாரம் செய்யாதுன்னு சொல்றாங்க. அப்போ கல்வியினால் ஆகக்கூடிய அதிகபட்ச பயன் அடங்கி நிற்பது.
இங்கே அந்த செல்வம் அந்த சொல்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா கல்வி, செல்வம், குலம், இந்த 3 நாள தான் நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 4 அகந்தை வரும். என்ன ஜாதியில பிறந்திருக்குன்னு தெரியுமா? நான் யார், நீ யாரு அப்படிங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வச்சுங்க, அந்த 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 மரபுல இருந்து பண்ணி வச்சுங்க, அந்த குறிப்பிட்ட நல்ல மரபுல இருக்கிறவங்க டே நம்ம சாதியில இப்படி பண்ணுவாங்களாடா, ஏன்டா இப்படி பண்ற, நம்ம குலத்துக்கே அசிங்கம்டா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அப்பா சொல்றது சரி, மாமா சொல்றது சரி அப்படின்னு அந்த குலமே அந்த குலத்திற்கான தன்மையினால என்ன ஆயிரும், அடக்கும். கல்வியினால் அடக்கும். ஆனால் செல்வம் மட்டும் என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா 4 அகந்தையை அடக்க. அதனாலதான் வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், யாரா இருந்தாலும் வணங்கினு. அதுலயும் ஒரு செல்வன் தன்னை செல்வந்தன் நினைக்காம வணங்கினா அவனுக்கு அதை விட பெரிய செல்வம் இல்லை. வணங்கி நிற்கிறான் பாருங்க, அதை விட அவனுக்கு பெரிய செல்வம் இல்லை என்று. எனவே இங்க நிதிபதி என்று சொல்லக்கூடிய அவருக்கு பெண் பேசுவதற்கு வந்தபோது மூதறிவோர்கள் மனம் குறித்து மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனை பார்த்து சொல்றாங்க, நீ பயந்த, நீ பெற்ற பயந்துடைய. இந்த பயந்தங்கிறத பயந்தன்னு படிக்கூடாது, சொல்லு வித்தியாசமே. நீங்க என்ன சில பேர் பயந்தங்கிறத என்ன படிச்சுவாங்க அப்படின்னா பயந்தன்னா பயம் இல்ல, பயந்தன பெற்ற, பெற்ற பைந்தொடியை நிதிபதியை மைந்தனுக்கு, நிதிபதி பெற்ற பரமதத்தனாகிய மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக என்றார்கள். உங்க குளம் அவங்க குளம் எல்லாம் உண்டுப்பா, எல்லாம் சரி சரி பா, எல்லாம் இருக்குது, பேச வந்த போற உறவினர்கள் பேசுறா என்று சொன்ன பொழுது மற்றவனும் முறைமையினால் மனமிசைந்து செலவிட சென்று உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றன போல் உவந்து தனிப்பெரு மகற்கு திருமலியும் சுற்றமுடன் களி கூர்ந்து வதிர்வைவனை தொழில் கொண்டான். இப்போ கேட்ட நம்மளுடைய தனதத்தனுக்கு மிகுந்த சம்மதத்தை சொல்லி அவர்களை அனுப்ப சென்றவர்கள் அங்க நிதிபதி பெண் பார்க்க வரல, சுற்றங்கள் தான் வந்தாங்க. அவங்க சென்று நிதிபதிக்கு சொன்னவுடன் அவர் உடனே அதாவது திருமண வேலை என்னென்ன செய்யணுமோ அதை தொடங்க முயற்சி செய்தார். அதில் முதல் வேலை நாள் குறிப்பது. சரியா ஜாதகம் பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே அப்படின்னு நடக்குது. திருமணத்துக்கு நாள் குறிக்கணும், மண்டபம் பேசணும், முதற்கட்ட வேலை. அப்ப இங்க மற்றவனும் தனதத்தனாகிய நம்மளுடைய அவர் அம்மையாருடைய தகப்பனார் முறைமையினால் மனைமை சேர்ந்து, முறைமையினா என்னென்னலாம் பார்க்கணும், ஆப்பிள பயம் கொடுக்கணும், எதையும் பார்க்காம கூட கொடுக்கலாம் சரிங்களா. ஆனா பெண் கொடுக்கறவங்க என்ன பண்ணணும், எல்லாம் பார்க்கணும். முறைமையினால் கண்டு மனம் இசைந்து செலவிடும், ஒப்புதல் சம்மதத்தோடு அனுப்ப சென்று உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும், சென்று உற்றவர்கள் போயிட்டு வந்தவங்களுடைய பதிலை கேட்ட நம்மளுடைய நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றனன் போல் வந்து அருமையான ஒரு நம்மளுக்கு மருமகள் அமைகிறாள் என்று மனம் உவந்து தனிப்பெரும் மகற்கு, தன்னுடைய ஒப்பற்ற மகனுக்கு திருமலியும் சுற்றமுடன் கலி கூர்ந்து, திரு நிரம்பி இருக்கக்கூடிய சுற்றங்கள் மகிழும்படி வதுவைகனை தொழில் பூண்டான். திருமணம், வதுவை என்பது திருமண தொழில் தொடங்குகின்றான். அதுல முதல்ல மனம் இசைந்த நாள் ஓலை செலவிட்டு மங்கள நாள் அணைய வதுவை தொழில்கள் ஆணையெல்லாம் அமைவித்தே இணர் அலங்கள் மைந்தனையும் மன அணியின் எழி விளக்கி பனைமுரசம் எழுந்து ஆற்ப காரைக்கால் பதிவு கொண்டார். திருமணம் பேசுறாங்க. ஓலை திருமண பத்திரிகை எழுதப்பட்டது. மணநாள் நெருங்கியது. மணமகனுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் செய்ய வேண்டுமோ செய்து இதோ காரைக்காலுக்குள் திருமண நாளை நோக்கி வந்து உள்ளே சேர்கிறார்கள். பெற்றோர் விட்டார், மணமகன் பெற்றோர் விட்டார். மனம் இசைந்த நாள் ஓலை செலவிட்டு என்ன பண்ணாங்க, திருமணத்துக்கு அவன் சம்மதிச்சாங்க. வந்து நிதிபதிக்கு சொன்னாங்க, அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல நாள் அப்படியே பார்த்துடலாமே, நல்ல நாள் பார்த்துடலாமா, இப்பயே வேலையை முடிச்சிடலாமே, வர சொல்லுங்க கணிதரை. வந்தாங்க, கணிதர் பார்த்தாங்க. இந்த நாள் ஓகேனா பாருங்க, சரி பார்த்தாச்சு, இது நம்மளுக்கு சம்மதம் அவங்களுக்கு சம்மதமா, அனுப்பி விடுங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சு இந்த தேதி சம்மதமானு கேளுங்க. சம்மதம், வந்தாச்சு. மன ஓலை செலவிட்டு பாருங்க, இதுக்குள்ள எத்தனை இருக்குது,
நாள் குறித்து அந்த நல்ல நாளை 2 பக்கமும் சரின்னு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு பத்திரிகை ஓலை எழுதப்பட்டு அந்த ஓலையை மாப்பிள்ளை பெண் வீட்டாருக்கு கொடுத்து அனுப்பாத அந்த செயல். மனம் இசைந்த நாள் ஓலை செலவிட்டு மங்கள நாள் அணைய திருமணம் குறித்த நாள் அருகில் வந்து சேர பதுவை தொழில்கள் ஆணையெல்லாம் அமைவித்து. பதுவை தொழில் ஆணையெல்லாம் அமைத்து என்ன பண்ணுங்க, சமையல்காரருக்கு பேசியாச்சு, புடவை எடுத்தாச்சு, பட்டு புடவை எடுத்தாச்சு, வேஷ்டி எடுத்தாச்சு, நகை எடுத்தாச்சு, எல்லாம் ஒவ்வொன்றா எந்த மதுவை தொழில்களுக்குள்ள எளிமையா முடிச்சிட்டாரு. ரொம்ப நாள் யோசிச்சு பாருங்க. அப்படிங்க அப்பா பட்டியல் போட்டு பத்திரிகை வைக்கிறதுக்கு என்ன பண்றது, அங்க போறது இங்க போறது எத்தனை வேலை. திருமணத்தை செஞ்சு முடிக்கிறது சாதாரண வேலையா? அப்போ இந்த வதுவை தொழில்கள் ஆணை எல்லாமே விரித்து பார்க்க வேண்டிய செய்தி அல்லாது. அது விரித்து அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி விரித்து கொள்வது. எனவே வதுவை தொழில்கள் ஆணை எல்லாம் அமைத்து இணர் அலங்கள் மைந்தனையும் கொத்து மாலை. இணர் அலங்கள் என்பது கொத்து மாலை அணியப்பட்ட தன் மைந்தனை மன அணியின் எழில் விளக்கி. மாப்பிள்ளை கோலம் மாப்பிள்ளை புறப்பட்டார். எங்கப்பா பனை முரசம் எழுந்தார்ப்ப அல்ல மத்தளங்கள் கொட்ட திரு காரைக்கால் எல்லை வந்து உள்ளே புகுகிறார்கள். மணமகன் விட்டார். அழிமிடைத்தார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து தெளிதரு நூல் வழியே செயல்முறையை செய்து அமைத்து தளிரடி மின் நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கலியாணம் செய்தார்கள். திருமணம் நிறைவு. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டேன்னா அன்றைக்கும் பெண் வீட்டையே திருமணம். திருக்கோயில திருமணம் இல்லாட்டி மண்டபம் எது, பெண் வீடு தான் திருமணம். இன்னைக்கு பெண் வீட்டார் வீட்டில் இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் இந்த நகரத்தை பொருந்தவங்க என்ன பண்றாங்க, பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த வச்சு அங்க ஒரு மண்டபம் பேசி திருமணத்தை பேசிக் கொள்கிறோம். பெரும்பான்மை பெண் வீட்டார் தான் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வழக்கு அங்க அவங்க ஊர்ல. ஏன் அப்படிங்கிறது ஒரு வழக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் திருமணமான பிறகு அந்த சுற்றங்கள்லாம் சென்று எங்க பார்க்க முடியாது. இந்த திருமண சுற்றம் அங்க பெண் வீட்டாரெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அதையெல்லாம் செய்ய முடியாது. அவங்க செய்ய வேண்டிய சீரெல்லாம் அவங்க ஊரா இருந்தா எல்லாமே அங்கேயே செய்து விடலாம் என்பதுக்கு நீங்க மதுரை, இந்த புதுக்கோட்டை, இந்த ராமநாதபுரம் இப்படி பக்கம் இருப்பது, இந்த பக்கம் திருப்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், பத்திரிக்கையே 30 பக்கத்துக்கு இருக்கு. பத்திரிக்கை 30 பக்கத்துக்கு இருக்கு. பார்த்துருக்கேன். இப்பயும் அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி பேச்சு அவனை சுத்த அது இதுன்னு போட்டு வரிசையா போட்டு எழுதுவாங்க பாரு. மொய்ய பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம் அவங்க தான். அதான் மொய்ய பத்திரிகையில அடிச்சிருப்பாங்க. என்னென்ன மொய் வச்சிருக்கிறோன்ட்டு 1 லட்சம், 1,01,50,000, 25,000, 75,000 வரிசையா எல்லாத்தையும் எழுதி பண்ணி பத்திரிகை அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி செய்ய வேண்டிய சீர் சடங்கெல்லாம் வெளியூரா இருந்தா செய்ய தொகைன்னு சொல்றோம். தொகை மட்டுமல்ல, கொண்டு வந்து சேர்க்கிற பொருள், கட்டுது, பீரை, போன வந்த ரொட்டு லொஸ்க்கு பாத்திரம் கொண்டு வந்து வருவாங்க பாருங்க. அப்படியே ஊர்வலமா வருவாங்க. இல்லை யார் இப்படி வரோம், மண்டபத்தில் யாராவது அப்படி வர வழக்குதுன்னு பார்த்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கொங்கு நாட்டில் அந்த வழக்கு அந்த மாதிரி பாத்திரம் பண்ணாலும் கொண்டு வந்து எடுத்துட்டு வர வழக்கெல்லாம் பார்க்கறோமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் ஊர் சீர்வரிசை ஊர்வலம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க வரிசையா ஊருக்குள்ள, இல்லைங்களா, மேலதாளத்தோட இல்லை. அப்படி எல்லாம் அதனாலதான் இங்க என்ன வச்சாங்க, பெண் வீட்டார் திருமணம்ங்கிறது காரணம் பெரும்பான்மை அதுதான். எனவே அவங்க சுற்றத்தாரெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் பெண் வீட்டுக்குள்ள, அதான் சொல்ற முதல்ல அழிமிடைத்தார் தனதத்தன் அணிமாடத்து அவங்க வீட்டுல வந்து உள்புகுந்து தெளிதரு நூல் விதி வழியே நூல் அவங்க என்ன சிவாகமங்கள் எப்படி திருமண சடங்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அப்படி செயல்முறையை செய்து அமைத்து சமாவர்த்தனம். இதுக்கு பேர் என்னதுங்க, திருமணம் செய்யல, சமாவர்த்தனம். திருமணத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய சடங்கு. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது இல்லைங்களா? எல்லாரும் வீட்லயும் ஒரே மாதிரியா குலச்சடங்கு செய்யறாங்க இல்ல. ஒருத்தர் இரவே எல்லா குலச்சடங்கு செஞ்சு முடிச்சிடறாங்க, ஒருத்தர் காலையில இருந்து செய்யறாங்க, பட்டம் கட்டுறாங்க, ஒருத்தர் கூறப்படம் கொடுக்குறாங்க, பட்டினி சாதம் இருந்து போடுறாங்க. என்னென்னமோ முறைச்சடங்கோ ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. மாப்பிள்ளைய அங்க மண்டபத்திலே அழைச்சிட்டு வந்தாங்க இல்ல, அங்க வெளியே போய் ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து சொல்லி அங்க அழைச்சிட்டு வந்து அவங்க குலச்சடங்கு. அப்படி அதெல்லாம் சமாவர்த்தனம் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு. அந்த முறையில இந்த சடங்குகளை எல்லாம் செய்து பிறகு தளிரடி மின் தகை நகை மயிலை மெல் நடை மெல் சிரிப்பு
புன்சிரிப்பு இருக்கக்கூடிய மென்மையான நடை, புன்சிரிப்பு இருக்கக்கூடிய மயில் போன்ற அம்மையாரே. மயிலேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எப்படிப்பட்ட அம்மையார்? மயில் போன்ற அம்மையார். சரிங்களா? மயில் சாயர், அந்த மயில் போன்ற அம்மையாரை தாதவில் தார் காளைக்கு. இலக்கணமே பொருந்தாத பேரை வச்சுட்டார். இதை சேக்கிழார் பெருமான் சொல்லும் போதே மயிலுக்கும் காளைக்கும் எப்பையும் சேரவே சேராது பொருத்தம். அதனால சாமி நீங்க என்ன பொருத்த வேணாலும் பாருங்க, வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் பொருந்துகின்ற வாழ்க்கை உடையவர்கள் அல்ல. அதுவும் மயில் என்பது கற்பில் உயர்ந்தது. ஏன் இந்தியாவினுடைய தேசிய பறவை அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மயில் என்பது கற்பில் உயர்ந்தது. மயில் என்பது உடற்புணர்ச்சியால் இனப்பெருக்கம் செய்வது அல்ல. உடற்புணர்ச்சியால் இனப்பெருக்கம் செய்யாது. அது இனப்பெருக்கத்தின் முறை வேறு. எனவே அந்த மயிலை ஏன் நம்ம இந்தியா தேசிய பறவைனா கற்பில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய பறவை என்பதனால். எனவே இங்க மயில் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு காளை போன்ற ஒருவனை திருமணம் செய்து வைத்தார். அதான் சொல்ற களி மயில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்துதான் தமிழ். கல்யாணம் இல்ல, திருமணம் என்பது வேறு வழக்கு, வட சொல் கூட கிடையாது, வேறு வழக்கு. ஆனா கல்யாணம் என்பதுதான் தமிழ் வழக்கு என்று கல்யாணம் செய்தார்கள். மங்களமாம் மணவினைகள் முடித்து இயல்பில் வைகும் நாள் தங்கள் குடிக்கு அரும் புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கு ஒளி நீர் நாகையினில் போகாமே. தனதத்தன் பொங்கு நீர்கா நாகையினில் போகாமே. கணவனுடன் அங்கணமர்ந்தினிதிருக்க அணிமாடம் மருங்கு அமைத்தான். அன்பர்களே, இப்போ திருமணமான பரமதத்தன் சில நாட்கள் காரைக்காலில் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவது. இயல்பான வாழ்க்கை திருமணமானால் ஒரு மாத காலம் இயல்பு வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் மாறும். வீட்டு சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, ஒரு விருந்துக்கு பக்கத்தில் மாமன் கூப்பிட்டாரு, மச்சம் கூப்பிட்டாரு, ஒவ்வொரு விருந்துக்காக போயிட்டு வந்து என்ன பண்ணணும், அப்படி வீட்டோட சேர்ந்து கல்யாணம் ஆச்சு, ஆளுங்க அப்படி உடம்பு ஏறிச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம். நேரத்துக்கு வகையான சாப்பாடு, நல்ல தூக்கம். அதனால என்னாச்சு, இப்படி இயல்பில் வைகும் நாள்ல என்ன கேட்டீங்கன்னா, இப்படி காரைக்காலில் மற்ற இந்த வாழ்க்கை முறைய இயல்பா சுற்றங்களோடு சேர்ந்து இப்போ என்ன ஆகணும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி கிளம்பணும், ஊருக்கு நாகைப்பட்டினத்துக்கு கிளம்பணும். ஆனால் அப்படி கிளம்புவதற்கு இசையவில்லைன்னா அவங்க அப்பாட்ட நிதிபதி கிட்ட தனதத்தன் என்ன பண்ற, எனக்கு ஒரே பொண்ணு, அவளை விட்டு நான் ஒரு நாள் பிரிஞ்சதில்லை, நான் ஒன்றும் தவறாக கேட்கல, உங்களுக்கு சம்மதம்னா பையன் இங்கேயே இருக்கட்டும், அது வீட்டோட மாப்பிள்ளைன்னு கூட வேண்டாம், அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து எல்லாம் வச்சு தனியாக வச்சு கொடுத்துறேன், என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணும், கடை வைக்கணுமா, அங்கே தொழில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கடையெல்லாம் வச்சு கொடுத்துறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன், பொண்ணை ஏதோ ஒரு நாளைக்கு பார்க்கறக்காவது பக்கத்தில் ஓடி வந்தால் பார்க்கறதுக்கு மாதிரியாவது இருக்கணும் இல்லைங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அவங்க வீட்டில் ஒரு 4-5 கூட இருந்திருக்கலாம். என்ன பண்ணியிருப்பாரு, சரி இருந்துட்டு போட்டுமே பெண்ணு, அதனால என்ன அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அது எப்படி நீங்கள் என்ன நம்ம கல்யாணம்னோட என் பையனை இங்கேயே இருந்து சொல்கிறீங்க அப்படின்னு. பிரான் சடையநாயனார் நாட்டின் அரசர் கேட்டார்னு தன்னுடைய ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்கு எப்படி துணிவு வந்தது கோச்சுப்பார். நம்பி யாரோட நான் வளர்க்கட்டுமான்னு கேட்டா கொடுக்க முடியுமா? 2-3 வரிசையா நாங்கள் எடுத்து வளர்த்துக்கன்னு சொல்றதுக்கு வரலாற்றில் ஒருத்தர் தான் காமிக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தையை கேட்டோன்னு எந்த நட்புரிமை அவங்களுடைய அணுகுமுறை இல்லை அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க அப்படி கேட்ட உடனே அதை சொல்ற மங்களமா மனவினைகள் முடித்து இயல்பில் வைகும் நாள். இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள்ல தங்கள் குடிக்கு அரும்புதல்வி ஆதலினால், அரும்புதல்வின்னு இருக்கும், ஒரு புதல்வின்னு இருக்கும், ஒப்பற்ற அம்மையார் ஒரு குழந்தை என்பதனால் தனதத்தன் பொங்கு ஒளி நீர் நாகையினில் போகாமே. தனதத்தனாகி யாருங்க, தன்னுடைய தந்தையார் நாகைக்கு அனுப்பாமல் போகாமனே போகாமல் அவரை நாகைப்பட்டணத்துக்கு அனுப்பாமல் கணவருடன் அங்கு அமர்ந்து இனிதிருக்க அணிமானம் மருங்கமைத்தான். வீட்டில் பெண்ணை போயிருக்கிறதுக்கு அருமையாக வீடு தனியாக கட்டி அமைத்து கொடுத்துல உள்ளுக்குள்ள அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லாம வீடு கட்டி தனியாக மாப்பிள்ளைன்னு விட்டாருங்க. ஊரோட மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம். எப்படி சொல்லலாம்,
ஊரோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊரிலே வைத்துக் கொள்கிற கனதத்தன். மகள் கொடையின் மகிழ் சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததன் பின் மிகப்பரிய பெரும் சிறப்பில் நீதிபதிதன் குலமகனும் தகைப்பில் பெரும் காதலினால் தங்கு மனை வளம் பெருக்கி மிக புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேவினான். வீடு தனியா வச்சு கொடுத்தாச்சு. பொண்ணுக்கு எவ்வளவு செல்வம் சீர் செலுத்தி கொடுக்கணுமோ ரொம்ப கொடுத்தாராம். ஏன்னா இதை கொஞ்சம் புராணத்துக்குள்ள இல்லை, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அம்மையா யாராவது வீட்டுக்கு அடியார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? நல்ல உணவு கொடுத்து, நல்லா சொல்லியிருக்கிறார், நிரம்ப செல்வம் கொடுத்து வேண்டியவை கொடுத்து அனுப்பிச்சா. வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறத எடுத்து கொடுக்க முடியும்? யாரு பணம் கேட்பீங்க? யார் வீட்டு பணத்தை யாரு கொடுத்து அனுப்புறது? கடை தேங்காய வழிப்பிள்ளையார் குறைச்சிட்டு இருக்கிறியா நீ அப்படின்ட்டு போயிடுவான். அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தந்தையார் ரொம்ப செல்வம் கொடுத்திருக்கிறார். சொல்ற மகள் கொடை, மகள் கொடையின் மகிழ் சிறக்கும். மகளை கொடுக்கக்கூடிய அந்த கொடையில மகிழ்ந்து சிறக்கும்படி வரம்பில் தனம் கொடுத்ததன் பின். அது ஒரு வழக்கம் பழைய காலத்துல இருந்துன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கும் நீங்க சேர நாட்டுல, கேரள நாட்டுல இன்றைக்கும் வழக்கம் உண்டு. பெண் எடுத்துக்கொள்வர்கள் தான் செல்வம் கொடுத்து எடுத்திருப்போம். புரியுங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய பெண் எடுக்கிறவங்க பெண் வீட்டாருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற வழக்கு இருந்தது. பெட்டியில் வச்சு கொடுக்குறதுமா கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெட்டியில் வச்சு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. பணம் என்னென்ன அதெல்லாம் வச்சு கொடுவோம், ஒரு பெட்டி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி மகள் கொடையின் மகிழ் சிறப்பை தனம் நிரம்ப கொடுத்து, அவங்க தந்தையார் நிரம்ப கொடுத்தார். வரம்பில் தனம் கொடுத்ததன் பின் மிகப்பரிய பெரும் சிறப்பின் நீதிபதி தன் குலமகன். அவன் என்ன பண்ண? செல்வத்தையெல்லாம் வாங்கி அப்பாவும் கொடுத்தாரு, மாமனாரும் கொடுத்தாரு, ரெண்டையும் வாங்கி தனக்குன்னு ஒரு தொழில் கடை இவங்க வச்சாதான். தூரமாலாம் வைக்கல, வீட்டுக்கு பக்கத்திலேயே, வீட்டுக்கு அருகாமையில. சொல்ற தகைப்பில் பெரும் காதலினா தங்கு மனை வளம் பெருக்கி, ஹோம் பிசினஸ். தங்கு மனை வளம் பெருக்கினா ஹோம் பிசினஸ். வீட்டுல பக்கத்திலேயே இருந்தபடி என்ன பண்றாங்க? வீட்டுல இருந்தபடியே வேலை செய்யறது. அப்படி கடை வைத்து வாணிபம் செய்கிறார். அப்படி செய்கின்ற வாணிபத்துல மிக புரியும் கொள்கையும் மேம்படுதல் மேவினார். இது ஒரு குறிப்பிட்டு அடுத்த பாட்டுல சேர்த்து உரையாசிரியர் கொடுக்கிறார். இவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எப்படி பணத்தை சேர்த்தலாங்கிறத வாழ்க்கையில் குறிக்கோளா இருந்தார். அப்பாவும் மாமனாரும் கொடுத்த பணத்தை எப்படி ரெட்டிப்பா நாளா எப்படி எல்லாம் சேர்த்தலாம், பிசினஸ் பண்ணா அதை பிசினஸ் மைண்ட் இல்லைங்களா? அப்படி இவர் இருந்தார். அதான் சொல்றார், வளம் பெருக்கி மிக புரியும். இல்லறத்துக்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்யக்கூடிய இவர் கடமை. அம்மையார் எப்படி இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அடுத்து சொல்றார், ஆங்கவள் தன் இல் வாழ்க்கை அரும் துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர்தாமும் ஒரு விடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புரு காதல் ஒளிவின்றி மிக பெருக பாங்கில் வரும் மனையறத்தின் பண்பு வளாமையில் பயில்வார் இல்வாழ்க்கை அரும் துணை. நீங்க நம்மளுடைய தெய்வ புலவர் தான் முதல்ல சொல்லும்போது இல்வாழ்க்கைன்னு சொன்னார். அடுத்தது என்ன சொன்னாங்க? வாழ்க்கை துணை. வாழ்க்கையில துணை சரியா இருந்தா தான் நலமா அமைங்கிறது தான் குறிப்பு. இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கைக்கு பொறுத்தது என்ன சொல்றாங்க? வாழ்க்கை துணை நலம். எப்படிப்பட்ட துணை நலம் இருந்தா நலமா அமைங்கிறத கீழே 10 குறள். வாழ்க்கை துணை எப்படி இருந்தா நலமா அமைங்கிறதா 10 குறளை விளக்கம். ஒவ்வொரு குறளையும் என்னென்ன பண்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. எனவே இங்க அம்மையாருடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமைந்தார். ஒப்பற்ற இல்வாய், அதாவது இறை வழிபாடு செய்கின்றவர்கள் குரு இல்லறத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கவே கூடாது. அவங்க தான் இல்லறத்துல சரியா இருக்கணும். இல்லறத்துல சரியா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து, ஆனாலும் நம்மளுடைய அறிவு சிவன்பால் இருக்கணும். இதுக்காக அதை இழந்துட்டு இருக்க கூடாது. நான் இல்லறத்தை சரியா பார்க்கறேன்னு சொல்லிட்டு வழிபாட்டுல நழுவி கூடாது. வழிபாட்டுக்காக இல்லறத்தை இழந்து கூடாது. இது ரொம்ப சரியா பேலன்ஸ் பண்ணி போகணும். அதுதான் ரொம்ப நம்ம என்ன கேட்டீங்கன்னா, வழிபாட்டுல எல்லாம் பயந்துக்கிறதுக்கான காரணமே ஒரே காரணம் தான், இவங்க நம்மளே கண்டுக்காம விட்டுருவாங்களா?
புரியுதா? நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எத்தனை சினிமாவுக்கு போகலாமான்னு கூப்பிடுறேன். ஆனால் சினிமாக்குள்ள வரமாட்டேங்க, சிவபெருமான் கோயிலுக்கு மட்டும்தான் இங்கே போகிறேன். போச்சா? அவங்களுக்கும் ஒரு அவங்க நெருக்கி இல்லை, ஆறாவதாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க நெருக்கி இருந்தாங்கன்னா சந்தோஷம். அவங்க 2 பேருமே கோயில் போகிறேன்னு சொல்ல போகிறோம். பெண்ணை இல்வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தோடு இருக்கிறோம். அவங்ககிட்ட இல்வாழ்க்கையில் நான் பாண்டானங்கிறதுக்காக என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அறநெறியிலிருந்து வழிவில் இருக்கக்கூடாது. புரியல? நான் அவங்களுக்காக தான் வாழ்றேன்ட்டு நமக்குன்னு ஒரு சில அந்த உள்ளுணர்வு இருக்கு, அந்த உயிருக்கான அறிவு தேவை இருக்கு. அந்த தேவைகளை சரியாக வழிபாட்டு முறையில் செலுத்தும். எனக்கு இங்க பாங்கில் வரு மனையறத்தின் பண்பு வளாமையில் பயில்வாய். அப்போ பூங்குழலார் அவர்தாமும் பொறுவிடையார் திருவடிக்கு, சிவபெருமானுடைய திருவடிக்கு ஓங்கிய அன்பூறு காதல் ஒளிவின்றி திருமணமாச்சு. பெருமானோட மச்ச பண்பு குறைஞ்சிட்டு வருதான்னு கேட்டா, அந்த அன்பு மிக பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்து அவர் தனத்தை பெருக்குவதற்கான முயற்சியை செய்கிறார். அம்மையார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சிவத்தை பெருக்குவதற்காக தவத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வேறு தவம், இது வேறு தவம், அது வேற கொள்கை. அங்க இல்லறத்தை சரியா வாழ்றதுக்கான தேவையை அவருக்கு பூர்த்தி செய்யறார். அம்மையா மிக பெருக, எது மிக பெருக? இறைவனுடைய திருவடிக்கு ஓங்கிய அன்பு உருகாத ஒளிவின்றி மிக பெருகும்படி பாங்கில் வரும் அணையறத்தின் பண்பு வளாமையில். பாங்கில் வரும் அணையறம், இந்த பாங்கில் வரும் அணையறம் தான் அது நம்ம வள்ளுவர் காட்டுவது அந்த ஒழுக்கம். சரிங்களா? மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். வேறு சொல், அவ்வளவுதான். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். மனைமாட்சி என்று சொல்லக்கூடிய இல்லறத்துக்குரிய அந்த பண்பு பெண்களிடத்தில் இல்லை என்றால் வாழ்க்கையில் எது இருந்தாலும் நீ இல்லாதவன் தான். பெண்ணை இல்லாள்னு சொன்னாங்க, முன்னாடி சொல்ல போற. ஆணை இல்லான்னு சொல்லல. ஆணை சொல்லும் பொழுது இல்லாளன் சொல்லி சொல்றாங்க. பெண்ணை வந்து இல்லாள்னு சொல்றாங்க. இல்லாள்னு சொல்ல, ஏன் இல்லாள்னு சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த சொல்லுக்குரிய பண்பே மாறிடும். இல்லாளன், இல்லத்தை ஆளக்கூடியவன். இல்லா இல்லாள் அப்படி இல்லை, அவர் இல்லாதவள் அல்ல, இல் வாழ்க்கை உடையவன். அந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றை உடையவர். எனவே இங்க பாங்கில் வரும் அணையறன் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் தான் சரியா காட்டினார். அதுக்கு நீ விரும்புறவங்க பரிமேல உடைய எடுத்து படி. மனைமாட்சி இல்லாள்கள், எது மனைமாட்சி என்பதற்கு அப்படியே விளக்கம் சொல்றார். எனவே பாங்கில் வரும் அணையறத்தின் பண்பு வளாமையில் பயில்கின்றார் நம்மளுடைய அம்மையார். அப்படி வாழ்கின்ற காலத்து என்ன நடந்தது என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.